நாம் இந்த நாட்களிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையும் ரோபோவும் என்கிறதான தலைப்பிலே நாம் தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்க போகிறோம். In these days we are going to meditate upon the title, the second coming of the Lord Jesus and Robo. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. எந்த விதத்திலும் தகுதியில்லாத அடியேனை தேவ சமூகத்திலும் அடியேனை படிப்பாட்டினான பரிசுத்தவான்கள் முன்பாகவும் தேவன் நிறுத்தினபடினால் நான் தேவனை நன்றியோடு துதிக்கிறேன். And I praise God that I am unworthy to stand before the saints of God and those who have trained me in this way, and I give thanks unto the Lord. நாம் இந்த நாட்களிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையும் ரோபோவும் என்கிறதான தலைப்பிலே நாம் தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்க போகிறோம். In these days we are going to meditate upon the title, the second coming of the Lord Jesus and Robo. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை என்று சொல்லும்போது அது மூன்று கட்டமாக பிரித்து கூறப்பட்டிருக்கிறது. When we speak about the Lord, the coming of the Lord Jesus, it has been divided into three parts. முதலாவதாக ஆண்டவராகிய இயேசுவின் ரகசிய வருகை. First of all, the secret advent of the Lord Jesus Christ. இரண்டாவதாக உபத்திரவ காலத்து இரத்த சாட்சிகளை சேர்க்கும்படியாக அவர் மத்திய ஆகாயத்திலே வெளிப்படுவது. Secondly, to gather the martyrs of the tribulation period, that he will be appearing in the mid-air. மூன்றாவதாக அவர் அந்தி கிறிஸ்துவை நியாயம் தீர்க்கும்படியாக பகிரங்கமாக ஒலிவ மலையின் மேல் இந்த பூமியிலே ஜெயங்கொண்ட பரிசுத்தவான்களோடு வெளிப்படுவது. Thirdly, as the public advent, that the Lord Jesus will be appearing at the Mount Olives to judge the Antichrist with all the overcoming saints of God. முதல் இரண்டு வருகையும் மத்திய ஆகாயத்திலே அவர் வெளிப்படுகிறார். The first two coming, that it will be appearing in the mid-heaven. கடைசியாக அவர் வருகையானது பூமியிலே ஜெயங்கொண்ட பரிசுத்தவான்களோடு அவர் யுத்தத்துக்காக இறங்கி வருகிறார். And the last appearing of the Lord Jesus will be on the Mount Olives and all with all the overcoming saints to make the war with the Antichrist. ஆண்டவராகிய இயேசுவின் ரகசிய வருகை யாருக்காக? For whom the secret advent of the Lord Jesus is? முதலாவது கேள்வி, ஆண்டவராகிய இயேசுவின் ரகசிய வருகை யாருக்காக? The first question is, for whom the second coming of the Lord Jesus or the secret advent of the Lord Jesus? நாம் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்கிற வேளையில் ஜெயங்கொண்ட சபைக்காக, மணவாட்டி சபைக்காக மாத்திரமே அவர் வெளிப்படுகிறார். While we analyze the word of God, the purpose of the secret advent of the Lord Jesus is to gather the overcoming saints of God, or to gather the bridal church. எல்லா கிறிஸ்தவர்களுக்குமாக அவர் வெளிப்படுகிறதில்லை. He will not be appearing for all the Christians. இன்றைக்கு முழு உலகத்திலும் கோடிக்கணக்கான கிறிஸ்தவர்கள் ஆண்டவராகிய இயேசுவின் ரகசிய வருகைக்காக காத்திருக்கிறார்கள். Today in the world, crores and crores of Christians, they are all waiting for the secret advent of the Lord Jesus Christ. லட்சக்கணக்கான பிரசங்கிமார்கள் ஒவ்வொரு நாளும் இயேசுவின் ரகசிய வருகையை குறித்து பிரசங்கித்து வருகிறார்கள். Lakhs of preachers each and every day they speak about the secret advent of the Lord Jesus. ஆனால் ஆண்டவராகிய இயேசுவின் ரகசிய வருகை என்று சொல்லுவது ஜெயங்கொண்ட பரிசுத்தவான்களுக்கு, அதாவது மணவாட்டி சபைக்கு மாத்திரமே உரியதாக இருக்கிறது. But the secret advent of the Lord Jesus belongs to the overcoming saints of God, or else for the bridal church of God alone. ஆனால் இன்றைக்கு அநேகர் இயேசுவின் ரகசிய வருகையில் அவர் இரக்கமுள்ளவராய் இருக்கிறபடியினால் எல்லாரும் எடுத்துக்கொள்ளப்படலாம் என்று பிரசங்கித்து ஜனங்களை கண்டித்து வருகிறார்கள். But today many preachers do say that the Lord is a gracious God, compassionate God. So when he comes in the secret advent, that he will be gathering all the Christians together, they preach in such a way and they deceive the people in such a way. இயேசுவின் ரகசிய வருகை யாருக்குரியது என்பதை குறித்து இயேசு இந்த பூமியில் உள்ளபோதே சொல்லி இருக்கிறார். When the Lord Jesus Christ was in the world itself, that he said for whom the secret advent of the Lord Jesus will be. லூக்கா 17ஆம் அதிகாரம் கடைசி 4 வசனங்களை நாம் வாசிக்கும்போது, படுக்கையிலே படுத்திருக்கிற 2 பேரில் ஒருவன் எடுத்துக்கொள்ளப்படுவான்,
ஒருவன் கைவிடப்படுவான். In Luke 17 chapter, the last 4 verses we read, the two will be lying on the bed and one will be taken up and the other will be forsaken. வயலில் இருக்கிற இரண்டு பேரில் ஒருவன் எடுத்துக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். Two men shall be in the field and one will be taken up and the other will be forsaken. இப்படியாக இயேசு சொல்வதை வைத்து நாம் விளங்கிக் கொள்வது, இயேசுவின் ரகசிய வருகையில் எல்லாரும் எடுத்துக்கொள்ளப்பட முடியாது என்று இயேசுவே சொல்லியிருக்கிறார். From this that we can understand that the Lord Jesus Christ, he himself had said that all the people will not be taken up in the secret advent of the Lord Jesus. ஆண்டவராகிய இயேசுவின் ரகசிய வருகை மணவாட்டி சபைக்கு மாத்திரமே உரியதா இருக்கிறது. The secret coming of the Lord Jesus belongs to only to the bridal church of God. அந்த மணவாட்டி யார்? Who is that bride? அதை நாம் பின்பு தியானிப்போம். And later on we will meditate upon it. இரண்டாவதாக அவர் உபத்திரவ காலத்து இரத்த சாட்சிகளை சேர்க்கும்படியாக வெளிப்படுகிறார். Secondly, he appears to gather the martyrs of the tribulation period. இந்த உபத்திரவ காலத்து இரத்த சாட்சிகள் யார்? அவர்களை உபத்திரவப்படுத்தி இரத்த சாட்சிகளாய் மரிக்க வைத்த அந்த வல்லமை, அந்த நபர் யார்? Then who are the martyrs who died in the period of the tribulation period and who died as the martyrs, or who gave them the troubles so that they should die in the tribulation, and who is that person? அதைத்தான் இப்பொழுது நாம் முதலாவது தியானிக்க போகிறோம். And these are the things that we are going to meditate first. இந்த மூன்று அனுபவங்களையும் பத்மு தீவிலே காணப்பட்டதான யோவானுக்கு ஆண்டவர் தரிசனத்திலே வெளிப்படுத்தி கொடுக்கிறார். All these three incidents had been revealed unto the apostle John in the island of Patmos. இயேசுவின் ரகசிய வருகையை குறித்து வெளிப்படுத்துகிறார். And about the secret advent of the Lord Jesus it was revealed. அவர் யாருக்காக ரகசியமாய் வெளிப்பட போகிறாரோ அந்த மணவாட்டி யார் என்பதையும் யோவானுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தி கொடுத்தார். For whom the Lord Jesus will be appearing secretly and who will be the bride, the Lord Jesus revealed it to John the apostle. இரண்டாவதாக உபத்திரவ காலத்து இரத்த சாட்சிகளை சேர்க்க வருகிறான இரண்டாவது அனுபவத்தையும் அவர் யோவானுக்கு காண்பித்து கொடுக்கிறார். Secondly, the second experience of gathering the tribulation period martyrs, that it was also revealed to John the apostle. அந்த உபத்திரவ காலமும் எப்படி இருக்கும் என்பது மொத்த வேதத்திலும் எல்லா தீர்க்கதரிசிகளை பார்க்கிறோம். யோவான் அப்போஸ்தலன் ஒருவருக்கு மாத்திரமே மிகவும் தெளிவாக ஆவியானவர் வெளிப்படுத்தி கொடுத்திருக்கிறார். How the period of the tribulation will be, even though it was revealed to many of the prophets from all the prophets of the Bible, but it was very clearly revealed to John the apostle. மூன்றாவதாக இரண்டாம் வருகையின் மூன்றாவது அம்சமாகிய ஜெயங்கொண்ட சபையோடு ஒலிவ மலையிலே அவர் இந்த பூமிக்கு இறங்கி வருவது எதற்காக என்பதையும் யோவானுக்கு வெளிப்படுத்தி கொடுத்திருக்கிறார். Thirdly, what is the purpose that the Lord Jesus will be appearing on the third coming, that it will be upon the Mount Olives, and it is for the overcoming saints of God, that it is also revealed to John the apostle. அவருடைய மணவாட்டி யார், அவருடைய ரகசிய வருகை யாருக்காக என்பதை நாம் தியானிப்பதற்கு முன்பாக உபத்திரவ காலத்து இரத்த சாட்சிகள் யார், அவர்களை உபத்திரவப்படுத்துவது யார்? Before we meditate who will be the secretaries, who will be the bridal church of God, but before that let us meditate who will be the martyrs during the period of tribulation. வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் முதலாம் வசனத்தையும் 11ஆம் வசனத்தையும் வாசிப்போம். Revelation 13 chapter, the first verse and also the 13th verse. பின்பு நான் 11th verse. பின்பு நான் கடற்கரை மணலின் மேல் நின்றேன். அப்பொழுது சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன். அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அதன் கொம்புகளின் மேல் 10 முடிகளும் அதன் தலைகளின் மேல் தூஷணமான நாமமும் இருந்தன. பின்பு வேறொரு மிருகம் பூமியிலிருந்து எழும்ப கண்டேன். அது ஒரு ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக 2 கொம்புகளையுடையதாயிருந்து வலுசர்ப்பத்தை போல பேசினது. And I stood upon the sand of the sea and saw a beast rise up out of the sea, having 7 heads and 10 horns, and upon his horns 10 crowns, and upon his heads the name of blasphemy. And I beheld another beast coming up out of the earth, and he had 2 horns like a lamb, and he spake as a dragon. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. 7 தலைகள் 10 கொம்புள்ளதான ஒரு மிருகம் சமுத்திரத்திலிருந்து எழும்பி வருவதாக யோவானுக்கு தரிசனத்திலே காண்பிக்கப்பட்டது. And it was shown to John the apostle that a beast rise up out of the sea having 7 heads and 10 horns. இதற்கு ஆவிக்குரிய அர்த்தம், இதற்கு என்ன விளக்கம் என்று யோவானுக்கு ஆவியானவர் வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களிலே அந்த விளக்கத்தை கொடுக்கிறார். In Revelation 17th chapter 9th and 10th verses, the spirit of God gave him the revelation for this vision. ஞானமுள்ள மனம் இதிலே விளங்கும். அந்த 7 தலைகளும் அந்த ஸ்திரீ உட்கார்ந்திருக்கிற 7 மலைகளும் அவைகள் 7 ராஜாக்களும். இவர்களில் 5 பேர் விழுந்தார்கள், ஒருவன் இருக்கிறான்.
மற்றவன் இன்னும் வரவில்லை, வரும்போது அவன் கொஞ்ச காலம் தரித்திருக்க வேண்டும். And here is the mind which hath wisdom. The 7 heads are 7 mountains on which the women sitteth, and there are 7 kings, 5 are fallen, and 1 is, and the other is not yet come. And when he cometh, he must continue a short space. இந்த 7 தலைகளுக்கு ஆவியானவர் கொடுக்கிற விளக்கம், அந்த 7 தலைகளும் 7 மலைகளாம். The 7 heads that it has been given by the spiritual meaning as the 7 mountains. இன்றைக்கு உலகத்திலே 7 மலைகள் சூழ்ந்திருக்கக்கூடிய ஒரே பட்டணம் ரோம் பட்டணமாய் இருக்கிறது. Today in the world only one city which is surrounded up by 7 mountains, it is the Rome, city of Rome. அந்த 7 மலைகளுக்கும் 7 ராஜாக்களாம் என்று ஒரு வியாக்கியானத்தை ஆவியானவர் கொடுக்கிறார். And the Spirit of God gave the another revelation. These 7 heads are the other 7 things. அவர்களில் 5 பேர் விழுந்து போனார்கள். And they are the 7 kings and 5 are fallen. ஒருவன் இருக்கிறான், And one is, இன்னொருத்தன் வர வேண்டும். and the other is yet to come. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. இந்த விழுந்து போன 5 பேர் யார்? Who are these 5 who had fallen down? இதுவரையிலும் உலகத்திலே 6 சாம்ராஜ்யங்கள் தோன்றி வீழ்ச்சி அடைந்திருக்கிறது. Till this day about 7 empires had come up in the world and they had fallen down. நம்முடைய நாட்களில் 6 பேர் விழுந்திருக்கிறார்கள். And even in our land also about 6 had fallen down. ஆனால் யோவானுக்கு இந்த தரிசனம் கொடுக்கப்பட்ட வேளையிலே 5 பேர் விழுந்திருந்தார்கள். But when this vision was given to John the apostle, 5 had fallen down. முதலாவது எகிப்து, First of all Egypt, இரண்டாவது அசீரிய சாம்ராஜ்யம், secondly the empire called Assyria, மூன்றாவது பாபிலோனிய சாம்ராஜ்யம், thirdly the Babylonian empire, நான்காவது மேதியா பெர்சியா சாம்ராஜ்யம், fourthly the Medo-Persia empire, ஐந்தாவது கிரேக்க சாம்ராஜ்யம். fifthly the Greek empire. யோவான் இந்த தரிசனத்தை பார்த்தபோது இந்த 5 சாம்ராஜ்யங்கள் விழுந்து போயிருந்தது. When John had seen the vision, these 5 empires had fallen down. ஒருவன் இருக்கிறான். And one is left behind. யார் இந்த ஒருவன்? Who is this other person? யோவான் இந்த தரிசனத்தை பார்த்த வேளையிலே இந்த பூமியிலே காணப்பட்ட 6வது சாம்ராஜ்யமாகிய ரோம சாம்ராஜ்யமே அந்த ஒருவன். When John saw this vision, the 6th empire is the Roman empire. That is the vision that he had seen. அவனும் இப்பொழுது நம்முடைய நாட்களில் விழுந்து போய்விட்டான். Even now he also in our days itself that he had fallen down. ஆண்டவர் சொன்னார், இன்னும் ஒருவன் வர வேண்டும். And the Lord said, one is yet to come. அது இனிமேல் எழும்ப போகிற ரோம சாம்ராஜ்யத்தை வெளிப்படுத்துகிறது. It signifies the Roman empire which will be coming after this. இதுதான் அந்த 7 தலைகளுக்கு விளக்கமாக இருக்கிறது. This is the explanation for the 7 heads. ஆனால் ஆவியானவர் வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே சொல்லும்போது மிருகம் 8வது என்று சொல்லுகிறார். But in Revelation 17 chapter the spirit, the 11th verse, the Spirit of God said that it is the beast. அந்த 7 கொம்புகளும் 7 சாம்ராஜ்யங்கள், And the 7 horns are the 7 empires. 7வது சாம்ராஜ்யத்திலே எழும்ப போகிற, இனிமேல் எழும்ப போகிற முழு உலகத்தையும் ஆளுகை செய்யக்கூடிய அந்த சர்வாதிகாரி தான் 8வதாய் இருக்கிறான். அவனே மிருகமாய் இருக்கிறான். The emperor who is going to rule the whole world, and he is the beast. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. அவன்தான் அந்தி கிறிஸ்துவாய் இருக்கிறான். And he is the Antichrist. யோவான் அந்த மிருகம் சமுத்திரத்திலிருந்து எழும்பி வருவதாக காண்கிறார். John had seen that the beast was arising up out of the sea. அது எதை வெளிப்படுத்துகிறது? What is the significance of it? சமுத்திரம் ஜன சமுத்திரத்தை வெளிப்படுத்துகிறது. And the sea signifies among the multitude of the people. ஜனங்களின் மத்தியிலே இருந்து எழும்பி வரக்கூடிய ஒரு மனிதனாக இந்த அந்தி கிறிஸ்து இருப்பான். அவனுடைய சுபாவம் மிருகத்தனமாக இருக்கிறபடினால் வேதம் அவனை மிருகமாக வர்ணிக்கிறது. This Antichrist will be coming up from the multitude of the human beings, and his nature will be very cruel like an animal. So the word of Christ explains him as an Antichrist. 17ஆம் அதிகாரத்திலே யோவான் காண்கிறதான மிருகம் 8ஆம் வசனத்திலே பாதாளத்திலிருந்து ஏறி வருவதாக யோவான் காண்கிறார். And John 17 chapter 8, Revelation 17 chapter 8 verse, John saw that the beast, that it was coming out of the bottomless pit. இன்றைக்கு அநேகர் இந்த 2 மிருகங்களும் வேறு வேறு என்று உபதேசித்து வருகிறார்கள். Today many people do preach that these beasts are 2 different beasts. இந்த 2 மிருகமும் ஒன்றே. These 2 beasts are one and the same. ஆவியானவர் யோவானுக்கு 2 வித்தியாசமான கோணங்களிலே அதை வெளிப்படுத்தி கொடுக்கிறார். And the Spirit of God revealed this to John the apostle in 2 different angles. 13ஆம் அதிகாரத்திலே சமுத்திரத்திலிருந்து எழும்பி வருகிறது. 13th chapter it was arising out of the sea. 17ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே பாதாளத்திலிருந்து ஏறி வருகிறது. 17th chapter 8th verse that it is coming out of the bottomless pit.
13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் எதை வெளிப்படுத்துகிறது? அவன் மனிதர்கள் மத்தியிலே இருந்து எழும்பி வரக்கூடிய ஒரு மனிதனாக இருப்பான். 13th chapter first verse reveal that he will be a man who will be coming out of the multitude of men. பாதாளத்திலிருந்து ஏறி வருகிறது என்பது எதை காட்டுகிறது? And what is the significance that it will be coming out of the bottomless pit? பாதாளத்திலே விழுந்து போன ஆவிகள் காணப்படுகிறது. அந்த ஆவிகள் அவனை வழிநடத்தக்கூடியதாக தூண்டக்கூடியதாக காணப்படும். And the fallen spirits are dwelling in the bottomless pit, and these spirits will be able to lead this man. இந்த தரிசனம் யோவானுக்கு எப்படி கொடுக்கப்படுகிறது? How this vision was given to John. வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகையை குறித்ததான தரிசனம் அவருக்கு கொடுக்கப்பட்டது. In Revelation 12th chapter about the secret advent of the Lord Jesus, the vision was given to him there. ரகசிய வருகையிலே ஜெயங்கொண்ட சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிற்பாடு வானத்திலே காணப்பட்ட வலுசர்ப்பம் பூமியிலே விழத்தள்ளப்பட்டது. And in the secret advent of the Lord Jesus, after the overcoming saint, the bridal judgment, after it has been taken up, the dragon which was in the heaven, which was in the heaven, it came down. பூமியிலே விழுந்ததான இந்த வலுசர்ப்பம் தான் இந்த மிருகத்திற்கு யோவான் கண்ட 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே காணப்படுகிற அந்த அந்திகிறிஸ்து என்கிற மிருகத்துக்கு அதிகாரத்தையும் வல்லமையையும் கொடுத்ததாக 13ஆம் அதிகாரத்தில் நாம் படிக்கிறோம். The dragon which had fallen down, it only gave the power to the Antichrist, which was mentioned in the 13th chapter, the first verse. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. இப்படியாக ஆண்டவராகிய இயேசுவின் ரகசிய வருகைக்கு பிற்பாடு இந்த உலகத்திலே அந்திகிறிஸ்துவின் ஆட்சி எப்படி நடைபெறும் என்பதைத்தான் இந்த 13ஆம் அதிகாரத்திலே யோவானுக்கு ஆவியானவர் வெளிப்படுத்தி கொடுத்தார். The Spirit of God revealed to John the apostle how the ruling of the Antichrist will be after the secret advent of the Lord Jesus. It was revealed in the 13th chapter. ஆகவே இது இயேசுவின் ரகசிய வருகைக்கு பிற்பாடு இந்த பூமியிலே சம்பவிக்கக்கூடிய சம்பவங்களை இந்த அதிகாரம் வெளிப்படுத்துகிறது. So all the incidents which will be happening after the secret advent of the Lord Jesus, it is revealed in this chapter. இந்த அதிகாரத்திலே இரண்டு மிருகங்களை நாம் பார்க்கிறோம். In this chapter we read about two beasts. முதலாம் மிருகத்தை குறித்து நாம் சுருக்கமாய் தியானித்தோம். About the first beast that we had meditated shortly. இரண்டாவதாக 11ஆம் வசனத்திலே ஒரு ஆட்டுக்குட்டி கொப்பான மிருகத்தை குறித்து நாம் படிக்கிறோம். Secondly, in the 11th verse that we read about the beast which was like a lamb. அந்த மிருகம் எதை காட்டுகிறது? And what is the significance of the beast? அவன் கள்ள தீர்க்கதரிசியை வெளிப்படுத்தக்கூடியவனாய் இருக்கிறான். And he reveals the false prophet. வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே நாம் அதை படிக்கிறோம். Revelation 19 chapter 20th verse we read it. தயவு செய்து ஒரு பாஷையில் வாசியுங்கள். அப்பொழுது மிருகம் பிடிக்கப்பட்டது. மிருகத்தின் முன்பாக செய்த அற்புதங்களால் அதன் முத்திரையை தரித்தவர்களையும் அதன் சொரூபத்தை வணங்கினவர்களையும் மோசம் போக்கின கள்ள தீர்க்கதரிசியும் கூட பிடிக்கப்பட்டான். இருவரும் கந்தகம் எரிகிற அக்கினி கடலிலே உயிரோடு தள்ளப்பட்டார்கள். நம்முடைய வேதபாட கூட்டத்தினுடைய நோக்கம் இந்த இரண்டு மிருகங்களை பற்றியது அல்ல, இந்த மிருகம் உண்டாக்கக்கூடியதான ஒரு சொரூபத்தை பற்றியதாக இருக்கிறது. The purpose of the Bible study is not about the beast but about the statues which will be built by this beast. இரண்டு மிருகங்களை குறித்தும் ஆழமான வேதபாடம் இருக்கிறது, ஆனால் அதை நமக்கு இப்ப சிந்திக்க சமயம் இல்லை. The deeper doctrine about deeper Bible study about these two beasts, but there's no time to think about it. வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே காணப்படுகிற மிருகத்தை வேதம் முதலாம் மிருகம் என்று இந்த அதிகாரத்தில் அழைக்கிறது. And the beast that we read in Revelation 13 chapter first verse, the word of God called it as the first beast. 11ஆம் வசனத்திலே காணப்படுகிற மிருகத்தை இரண்டாம் மிருகம் என்று அழைக்கிறது. And the beast that we read in 11th verse, it has been called as the second beast. முதலாம் மிருகம் இந்த உலகத்திலே இயேசுவின் ரகசிய வருகைக்கு பிற்பாடு முழு உலகத்தையும் சர்வாதிகார ஆட்சி செய்யக்கூடிய அந்திகிறிஸ்து என்கிற மனிதனை வெளிப்படுத்துகிறது. And the first beast reveals about the Antichrist that who will be ruling all over the world with a cruel hand, and it reveals that Antichrist. இரண்டாம் மிருகமானது அந்த அந்திகிறிஸ்துவை வணங்கும்படியாக முழு உலகத்து ஜனங்களையும் தேவ ஜனங்களை போதிக்கக்கூடியதான ஒரு ஊழியத்தை பண்ணக்கூடிய ஒரு தீர்க்கதரிசியை கள்ள தீர்க்கதரிசியை அது வெளிப்படுத்துகிறது. And the second beast which is mentioned in the 11th verse signifies about the false prophet who will be preaching all the people to follow this Antichrist. இனி நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன? What is the matter that we must look into? இந்த இரண்டாம் மிருகமானது முந்தின மிருகத்திற்கு ஒரு சொரூபம் செய்ய வேண்டும் என்று பூமியின் குடிகளுக்கு கட்டளையிட்டது. This second beast that it had given the commands to the people of the world that they should make a statue for the first beast. 14-15 வசனங்களை வாசிப்போம். 14th and 15th verses. பரலோகத்தில் உள்ள சேனைகள் வெண்மையும் வெளிப்படுத்தல் 13-14-15. அன்றியும் அது மனுஷருக்கு முன்பாக வானத்திலிருந்து
பூமியின் மேல் அக்கினியை இறங்க பண்ணத்தக்கதாக பெரிய அற்புதங்களை நடப்பித்து மிருகத்தின் முன்பாக அந்த அற்புதங்களை செய்யும்படி தனக்கு கொடுக்கப்பட்ட சத்துவத்தினாலே பூமியின் குடிகளை மோசம் போக்கி பட்டயத்தினாலே காயப்பட்டு பிழைத்த மிருகத்திற்கு ஒரு சொரூபம் பண்ண வேண்டும் என்று பூமியின் குடிகளுக்கு சொல்லிற்று. மேலும் அம்மிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்திற்கு ஆவியை கொடுக்கும்படி அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. இந்த இரண்டாம் மிருகமாகிய கள்ள தீர்க்கதரிசி முந்தின மிருகமாகிய அந்தி கிறிஸ்து என்கிறதான அந்த சர்வாதிகாரிக்கு தனிப்பட்ட மனிதனுக்கு ஒரு சொரூபம் செய்யும்படியாக பூமியின் குடிகளுக்கு, ஒரு குறிக்கப்பட்ட ஏரியாவில் உள்ள ஜனங்களுக்கு அல்ல, மொத்த பூமியின் குடிகளுக்கும் கட்டளையிட்டதாக நாம் பார்க்கிறோம். Here we read that the second beast that it hath made the commands to all the people of the world, not only to a particular group of people, that they should make an image for the beast which was mentioned in the first verse. சொரூபம் என்கிறதான தமிழிலே எழுதப்பட்டதான பதத்திற்கு கிரேக்க பாஷையிலே ஐகான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. And in Greek language it has been interpreted for the word image as icon. ஐகான் என்கிறதான வார்த்தைக்கு ஆங்கிலத்திலே 3 முக்கியமான அர்த்தங்களை பயன்படுத்தி இருக்கிறார்கள். For the Greek word icon, in English they have used 3 different words. முதலாவது அர்த்தம் resemblance, And first meaning is the resemblance. இரண்டாவது representation, Secondly the representation. மூன்றாவது copy. Thirdly the copy. முதலாவது அர்த்தம் resemblance. First one is the resemblance. அதாவது மனிதன், அந்தி கிறிஸ்து ஒரு மனிதன், அவனுடைய அதே ரூபத்திலே resemblance என்று சொன்னால் தோற்றத்திலே ஒற்றுமை. First of all, the Antichrist will be a man, and the resemblance means the image, it will be the same. இன்றைக்கு மகாத்மா காந்தியை குறித்து நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அவர் மரித்து விட்டார், ஆனால் அவருடைய சிலையானது முழு உலகத்திலும் காணப்படுகிறது, வெளிநாடுகளிலும் அவருடைய சிலை காணப்படுகிறது. We heard about Mahatma Gandhi and he died, but even though his statue is in India and all over the world also we can see it. அதே போன்று இயேசுவின் ரகசிய வருகைக்கு பிற்பாடு இந்த முழு உலகத்தையும் ஆளுகை செய்யக்கூடிய சர்வாதிகாரி அந்தி கிறிஸ்து ரோமிலே உட்கார்ந்திருப்பான். அவனுடைய அதே ரூபத்திலே செய்யப்பட்டதான சிலையானது பூமியிலே உள்ள எல்லா இடங்களிலேயும் காணப்படும். In the same way, during the ruling of the Antichrist, the Antichrist will be sitting upon the city of Rome, and all over the world the image of the Antichrist will be spread all over the parts of the world. நான் மறுபடியும் திரும்ப சொல்கிறேன். Again I would like to repeat it. அந்தி கிறிஸ்து ஒரு மனிதனாய் இருக்கிறான். Antichrist is a man. அவனுடைய சுபாவம் மிருகத்தன்மை உள்ளதாய் காணப்படுகிறபடியினால் ஆவியானவர் யோவானுக்கு அவனை மிருகமாக காண்பிக்கிறார். His nature will be like the nature of an animal, so the Spirit of God revealed it as a beast. அவனுடைய ஆட்சியிலே இரண்டாம் மிருகமாகிய கள்ள தீர்க்கதரிசி மொத்த உலகத்தில் உள்ள ஜனங்களுக்கும் ஒரு கட்டளையிடுகிறது. In his kingdom, the second beast, the false prophet, that it makes the commands to all the people all over the world. அந்த கட்டளை என்னவென்று சொன்னால், அந்தி கிறிஸ்துவின் அதே ரூபத்திலே காணப்படக்கூடிய ஒரு சிலையை எல்லோரும் செய்ய வேண்டும். What was the command? It is the command that the second beast has ordered is that according to the image of the Antichrist, that the image should be spread over all over the world. பூமியின் குடிகள் யாவற்றுக்கும் கட்டளையிட்டது என்று எழுதப்பட்டிருக்கிறபடியினால் ஒவ்வொரு தேசத்திலும், ஒவ்வொரு மாநிலத்திலும், ஒவ்வொரு மாவட்டத்திலும் அந்த சிலை காணப்படும். As it has been given the command to make the image in all the parts of the world, so in each and every city, in each and every country, in each and every state, in each and every district, the image will be spread over. இன்றைக்கு இந்த தூத்துக்குடி பட்டணத்திலே எத்தனையோ மரித்து போன தலைவருடைய சிலையை பார்க்கிறோம். உயிரோடு உள்ள தலைவர்களுக்கும் சிலை வைக்கப்பட்டிருக்கிறது. Today even in Tuticorin also we see the statue or image of many leaders who have died and those who are alive also. அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியிலே உயிரோடு இருக்கக்கூடிய அந்தி கிறிஸ்து என்கிற மனிதனுக்கு முழு உலகத்திலும், ஒவ்வொரு மாநிலத்திலும், தேசத்திலும் இந்த சிலை காணப்படும். But during the period of the Antichrist, this image will be seen in each and every city, in each and every village of the whole of the world. இதை யோவான் தரிசனத்திலே காண்கிறார். And John saw it in his vision. அது மாத்திரமல்ல, Not only that, அடுத்த வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அந்த சிலையானது பேசக்கூடியதாக காணப்படும். the next word it is written that it had power to give, the image can also speak. அந்த சிலையானது பேசக்கூடியதாய் காணப்படும். And the image can speak also. இரண்டாவதாக அந்த சொரூபத்தை, அந்த சிலையை எல்லா ஜனங்களும் வணங்க வேண்டும் என்கிற சட்டம் அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியிலே இயற்றப்படும். Secondly, a law will be proceeding out of Antichrist that everyone should worship that image of the beast. இந்த 13ஆம் அதிகாரத்தை நீங்கள் படித்து பார்த்தால்
மிருகத்தை வணங்கினார்கள் என்று 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே படிக்கிறோம். அதற்கு கீழுள்ள வசனங்களிலே அதனுடைய சொரூபத்தையும் வணங்கினார்கள். In Revelation 13 chapter 8 verse we read that they had worshipped the Antichrist, and in the below verses that we read that they had worshipped the image of the beast also. ரோமிலே ஒரு மனிதனாக இந்த சர்வாதிகாரி அந்தி கிறிஸ்து உட்கார்ந்திருப்பான். அவனுடைய அதே ரூபத்திலே செய்யப்பட்ட சிலையானது எல்லா இடங்களிலும் காணப்படும். ஜனங்கள் அதை வணங்க வேண்டும் என்று யோவானுக்கு வெளிப்படுத்தி கொடுக்கப்பட்டது. The ruler Antichrist that he will be seated in Rome, and the people of the Rome that they also will be worshiping the Antichrist, but all the people all over the world they also should worship that image. The vision was given to John. அந்த சொரூபத்துக்கு சில தன்மைகள் இருப்பதாக யோவானுக்கு காண்பிக்கப்பட்டது. And it was given to John that there are some natures for the image. முதலாவதாக அது பேசக்கூடியதாக இருக்கிறது. First of all it can speak. இரண்டாவதாக தன்னை யார் வணங்கவில்லையோ அவர்களை கண்டுபிடித்து அவர்களை கொலை செய்யக்கூடியதாக இருக்கிறது. Secondly, not only that all the people should worship it, but if anyone is not worshipping the image, that it will find out the man and it may even kill that person. ஆகவே இன்றைக்கு தூத்துக்குடியிலே எத்தனையோ தலைவர்களுடைய சிலை நின்று கொண்டிருப்பது போல பேசாமல் பார்க்காமல் நடக்காமல் ஒரே இடத்தில் வைத்த இடத்தில் நின்று கொண்டிருப்பது போல இந்த சிலை நிற்காது. So today in Tuticorin city that we see many statues, where we kept it, it will be in the remaining the same place. It cannot speak, it cannot hear, it cannot make any command. But this image will not be like that. இந்த சிலை தூத்துக்குடி ஜனங்களோடு பேசக்கூடியதாக காணப்படும். This image will have the power to speak with the people of Tuticorin. இந்த சிலை தூத்துக்குடி ஜனங்கள் தன்னை வணங்குகிறாரா என்று காணக்கூடியதாக காணப்படும். This image will be able to find out the person of Tuticorin whether they are worshipping it or not. வணங்காத நபர்கள் இருக்கக்கூடிய இடத்திற்கு தேடி வந்து அவர்களை சித்திரவதை பண்ணி கொலை செய்யக்கூடியதாக இந்த சிலை காணப்படும். If anyone is not worshipping the image in Tuticorin also, that this image will be able to find out the particular person and it will be able to torture him and it will be able to kill him. அடுத்தபடியாக அந்த சிலை என்ன செய்கிறது? Nextly, what is the other work of the image? சிறியோர் பெரியோர் ஐஸ்வர்யவான்கள் தரித்திரர் யாவரும் விற்கவும் வாங்கவும் முடியாமல் தடுக்கக்கூடியதாக இருக்கிறது. And he can cause us all, both small, great, rich and poor, free and bond to receive a mark, and it can protect anyone. சொரூபத்தை யார் வணங்கவில்லையோ The person who do not worship the image, அவர்கள் விற்கவும் முடியாமல் வாங்கவும் முடியாமல் எந்த வியாபாரமும் பண்ண முடியாமல் உணவுப் பொருட்களை வாங்க முடியாமல் தடுக்கக்கூடியதாக இந்த சொரூபம் காணப்படுகிறது. that image will be able to make the obstacle that they cannot sell or they cannot make the products. மாத்திரமல்ல 17ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது அந்த மிருகத்துக்கு ஒரு முத்திரையையும் லக்கத்தையும் அது மனிதனுடைய சரீரத்திலே இந்த சொரூபம் தான் தரிக்கக்கூடியதாக இருக்கிறது. Not only that, this image will be able to give the mark and the number of his name upon man. ஆகவே ஒரு மருத்துவர் செய்ய வேண்டிய வேலையை அந்திகிறிஸ்துவின் ஆட்சியிலே இந்த சொரூபம் செய்யக்கூடியதாக இருக்கிறது. So the work of a doctor during the period of Antichrist, this image of the beast will be able to do the work of a doctor. ஒரு மளிகை கடைக்கு போகிற வேளையில் நாம் பணம் கொடுக்காமல் ஒரு பெரிய மார்ஜின் மார்க்கெட்ல இருந்து ஒரு பொருளை எடுத்துக்கொண்டு வந்தால் வெளியில் உள்ள செக்யூரிட்டி அதை தடுத்து நிறுத்துகிறார்கள். And if you go to a shop and if you take any object, any product, any something from the shop, and if you are coming out without paying the money, the security people will be able to stop us. இந்த வேலையை தான் அந்த சொரூபம் செய்கிறது. So this is the work the image or the beast will do. மிருகத்தின் முத்திரையை யார் தரித்துக் கொள்ளவில்லையோ அவர்கள் விற்கவும் வாங்கவும் முடியாத அளவுக்கு அவர்களை தடுத்து நிறுத்தக்கூடியதாக இந்த சொரூபம் காணப்படுகிறது. Those who are not put on the mark of the beast, that they cannot sell or they cannot buy, this image will be able to protect them. 20 வருடங்களுக்கு முன்பாக மதுரை தமுக்க மைதானத்திலே நம்முடைய மத்தியிலே காணப்பட்டதான கணம்பொறிந்த பரிசுத்தவான் பாஸ்டர் கேவி பால் அவர்கள் இந்த பிரசங்கத்தை பண்ணினார். About 20 years back in Madurai in Thamukkam grounds, our beloved pastor who had passed away, that he had Pastor K.V. Paul, that he has spoken about this sermon. அந்த நாட்களிலே நான் ஒரு இந்துவாக காணப்பட்டேன், ரட்சிக்கப்படாதவனாக இருந்தேன். At the time I was a Hindu, I was an unsaved person. இந்த வார்த்தைகளை கேட்டு நான் அன்றைக்கு என்னுடைய நண்பர்களோடு சேர்ந்து பரியாசம் பண்ணினேன். When he was speaking about these words, that I was along with my friends, I was mocking at him. எப்படி ஒரு சிலை இருந்த இடத்தை விட்டு அசையும்? How an image or statue can move from its own place? சிலை பேசுமா? Will a statue speak? சிலை பார்க்குமா? Will the image will be able to see it? சிலை நடக்குமா? Will an image walk? சிலை ஒரு மனிதனை சித்திரவதை பண்ணி கொலை செய்யுமா? Will an image have the power to torture a man? Will it be able to kill the man? ஒரு மனிதனுடைய சரீரத்திலே இந்த சிலையானது முத்திரையை தரிக்க முடியுமா?
Can a mark can be made with the help of the power of the beast? அன்றைக்கு காலேஜில் படித்துக் கொண்டிருந்தான எங்களுக்கு, என்னை போன்றதான நண்பர்களுக்கு இது ஒரு பரியாசமாக காணப்பட்டது. On the day, we the people that are the friends that we were studying in the college, it was a mockery to us. பிரியமானவர்களே, 20 வருடங்களுக்கு முன்பாக நம்முடைய பரிசுத்தவான்கள் இந்த வார்த்தையை பேசின வேளையில் அநேகர் நாம் பரியாசம் பண்ணிருக்க கூடும். Beloved people, about 20 years back, when our own saints of God had spoken about these words, even many of us might have mocked at the words. ஆனால் இன்றைக்கு இந்த பேசக்கூடிய, நடக்கக்கூடிய, கொலை செய்யக்கூடிய தன்மை உள்ளதான இந்த சிலையை விஞ்ஞான உலகம் கண்டுபிடித்திருக்கிறது. But today the scientific world has invented the image of the statue which can walk, which can speak, which can kill. முதல் காரியம், அந்தி கிறிஸ்துவுடைய அதே ரூபத்தில் தோற்றத்திலே ஒற்றுமையோடு ஒரு சிலை, ஒரு சொரூபம் செய்யப்பட்டது. The first one, the image was prepared in the resemblance of the Antichrist. இது சாத்தியம்தானா? Is it possible? இந்த கேள்விகள் அநேகருடைய உள்ளத்திலே காணப்படக்கூடும். And many people may have these questions in their minds. என்னுடைய வலதுகை பக்கத்திலே முதலாவது நீங்கள் பார்க்கிற படமானது ஜப்பான் தேசத்திலே உள்ளதான காலேஜிலே எடுத்ததான உண்மையான படமாக இருக்கிறது. இன்றைக்குள்ள காலேஜிலே எடுத்ததான உண்மையான படமாக இருக்கிறது. In my right hand side there is a photo which was taken from a college in Japan. Now it is also in Japan. இந்த ஜப்பானிலே காலேஜ் நடத்தும்படியாக ஒரு பெண்ணை நீங்கள் பார்க்கிறீர்கள். அந்த பெண்ணானது பெண்ணல்ல, பெண்ணுடைய அதே ரூபத்திலே செய்யப்பட்டதான சொரூபம் ரோபோவாக இருக்கிறது. In this photograph that you see a woman which is taking up the class or which is giving the lectures to the people of the class, and the image, the woman that you see in the picture, it was not a woman, it was a robo which can take up the lectures and which can take up the class. ரோபோ என்றால் ஒரு எந்திர மனிதனாக இருக்கிறான். Robo is a machine, is a man of machine. மனிதன் அல்ல, மனிதனை போன்று உருவாக்கப்பட்ட எந்திர மனிதன். He is not a man but a man who was made like a machine. இன்றைக்கு ஜப்பானிலே அந்த காலேஜிலே இந்த ரோபோவானது பிள்ளைகளுக்கு பாடம் நடத்துகிறது, அட்டெண்டன்ஸ் எடுக்கிறது, அந்த பிள்ளைகளை வழி நடத்தக்கூடியதாக இருக்கிறது. Today in Japan this robot can make up the attendance for the students and even can give the lectures for the students, it can guide the students. இதை உண்டாக்கினதான அந்த இன்ஜினியரை குறித்து அவர் இதை எப்படி உருவாக்கினார் என்கிற ஆர்டிகிளை நான் படித்த வேளையில், when I read the article who the person who had the engineer who had prepared this robot, when I gone through it, அவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால், இதே போன்ற உருவம் உள்ள அவருடைய உறவிலே ஒரு பெண் காணப்படுகிறாள். அந்த பெண்ணுடைய உருவத்தை மனதிலே வைத்து இந்த ரோபோவை அவர் உண்டாக்கி இருக்கிறார். That he had prepared, he had organized this robot by keeping in mind the same image of a relative or woman that which he had seen. இன்றைக்கு ஜப்பான் தேசத்திலே இந்த காலேஜையும் நீங்கள் பார்க்கலாம், இந்த காலேஜிலே பாடம் நடத்தக்கூடிய ரோபோவையும் பார்க்கலாம், அந்த ரோபோவுடைய உருவத்தில் உள்ள பெண்ணையும் உயிரோடு பார்க்கலாம். In Japan you can see this college, in the college the robo also you can see, and this robo can take up the classes in the city, and also you can see a woman which resembles like that robo. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. அந்தி கிறிஸ்து என்கிறதான மனிதனுடைய தோற்றத்திலே ஒற்றுமை உள்ள அதே ரூபத்திலே உள்ளதான ஒரு சொரூபத்தை நீ செய்ய வேண்டும். An image which should have the resemblance of the Antichrist that you should make. இது சாத்தியம் தானா என்று வேத வாக்கியங்களை கேள்வி கேட்ட விஞ்ஞான உலகம், the scientific world which had asked the question, is it possible to make such an image? சுமார் 30 வருடங்களுக்கு முன்பாக தேவனுடைய வார்த்தையை பரியாசம் பண்ணின விஞ்ஞான உலகம், about 30 years back the scientific world which was mocking upon the words of God, நவீன கண்டுபிடிப்புகள் வந்த பிற்பாடு இன்றைக்கு அதே விஞ்ஞான உலகம் ஒரு மனிதனுடைய அதே ரூபத்திலே உள்ளதான ஒரு சொரூபத்தை, ஒரு எந்திர மனிதனை உண்டாக்கி இருப்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். After 30 years in the same image of a particular person, and a robo or a machine was prepared. யோவான் கண்ட தரிசனம் நிறைவேறுமா? The vision which John had seen, will it be fulfilled? ஆவியானவர் யோவானுக்கு காண்பித்தபடி முழு உலகத்தையும் ஆளுகை செய்யக்கூடிய ஒரு சர்வாதிகாரி எழும்புவானா? And a ruler will he be able to rise up who can rule the whole of the world? இது சாத்தியம் தானா? Is it possible now? வேத வாக்கியங்களை கால காலமாக கேள்வி கேட்டவர்கள் எத்தனையோ உலக ஞானிகள் கேள்வி கேட்டார்கள். Many years back many scientists of the world they had asked questions about the word of God. வேத வாக்கியம் சொல்லுகிறது எல்லா உலக ஞானத்தையும் பைத்தியமாக்குகிற தேவ ஞானம்.
And the word of God says that all the worldly wisdom will be made as a mad, and it is written in the word of God. படிப்பறிவில்லாத யோவான் அப்போஸ்தலன் சுமார் 2000 வருடங்களுக்கு முன்பாக பத்மு தீவிலே காண்கிறார், தரிசனத்திலே காண்கிறார் இந்த ரோபோவை. Illiterate John about 2000 years back in the island of Patmos that he had seen this robo or this image. ஆகவே நாம் காண்கிற இந்த முதலாவது படத்திலே முதல் காரியம் நிறைவேறி இருக்கிறது. தோற்றத்திலே ஒற்றுமை, உருவ ஒற்றுமை உள்ள ஒரே ஒரு மனிதனை போன்று இன்னொரு ரோபோவை உண்டாக்க முடியும். So in the first picture we get seen a woman and which was resembled another person, and by which we can make a robo in the same image. அது மாத்திரமல்ல, not only that, அந்த ரோபோவானது பேசக்கூடியதாக காணப்படுகிறது. the robo will be able to speak also. அந்த பிள்ளைகளுக்கு இன்றைக்கு மனிதனுக்கு பதிலாக பாடம் நடத்தக்கூடிய உத்தியோகத்திலே இன்றைக்கு ஜப்பானிலே ரோபோக்களை வைத்திருக்கிறார்கள். Instead of appointing the teachers in the human being form, that now they had appointed robots so that they can teach the students in the classes. மாத்திரமல்ல, not only that, ஒரு பெரிய கார் ஃபேக்டரியிலே 60% தொழிலாளர்களை வீட்டுக்கு அனுப்பிவிட்டு அவர்கள் செய்ய வேண்டிய வேலையை இந்த எந்திர மனிதர்களை கொண்டு, இந்த ரோபோக்களை கொண்டு அவர்கள் செய்து கொண்டு வருவதை, அதனுடைய ஒரிஜினல் படத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். In a big car factory in Japan that they had sent away about 60% of the people, and now the work which had been carried out by the 60% of the people, now it is being carried out by the robots. இதை குறித்து ஜப்பான் அரசாங்க அதிகாரி சொல்லுகிறார், எங்கள் தேசத்திலே தொழிலாளர்கள் ஸ்ட்ரைக் இல்லை. And government official in Japan had said that in our land there is no strike of the laborers. போனஸுக்காக, அரியஸுக்காக கவர்மெண்டோடு போராடக்கூடிய நபர்கள் போராடாத அளவுக்கு மனிதர்களுக்கு சமமாக எந்திர மனிதர்களை நாங்கள் உருவாக்கி வருகிறோம். Now we are preparing, or we are making the robots which will not claim any arrears or any bonus, which will never strike any work, and we are making such robot, he had said. இன்றைக்கு ஜப்பானிலே மாத்திரமல்ல, பல்வேறு தேசங்களிலே இந்த ரோபோக்களை பல்வேறு வேலைகளுக்கு பயன்படுத்தி வருகிறார்கள். அதனுடைய சார்ட்டை எந்தெந்த நாடுகளிலே எத்தனை சதவீதம் ரோபோக்கள் எந்தெந்த தொழிலில் பயன்படுத்தப்படுகிறது என்கிறதான சார்ட்டை விஞ்ஞானிகள் வெளியிட்ட சார்ட்டை நாம் இங்கே பார்க்கிறோம். Now we see a chart which has been revealed by the scientists, not only in Japan, in many different lands of the countries of the world, all over the world, that they are making many robo machines which can be substituted for other men. இன்றைக்கு அநேகருக்கு வேலை இல்லாமல் போகக்கூடிய சூழ்நிலை வெகு சீக்கிரத்திலே வரப்போகிறது. Today many people without any job, that situation will be coming up very soon. ஆகவே மனிதனை செய்ய வேண்டியதான வேலையை மனிதனுடைய அதே ரூபத்திலே செய்யப்பட்டதான இந்த சொரூபம், இந்த ரோபோக்களை கொண்டு இன்றைக்கு ஜப்பான் அரசாங்கம் செய்து வருகிறது. So today the work of a man, the work of the man that can be prepared by a robo, these robots are being prepared by the Japanese government. முதலாவதாக பேசத்தக்கது உருவத்திலே ஒற்றுமை, இரண்டாவது பேசக்கூடியது, மூன்றாவது தன்னை வணங்காதவர்களை தேடி சென்று கொலை செய்யக்கூடியது. First of all, the resemblance in the nature, or the resemblance in the character, and secondly it can speak, and thirdly if anyone is not worshipping the image, it will be able to kill that person. இந்த எந்திர மனிதன் தேடி சென்று ஒரு மனிதனை துன்புறுத்துமா, கொலை செய்யுமா? Will the robo will it be able to find out a person who has not worshipped the image, and also will he be able to kill that person? ஆம் பிரியமானவர்களே, அந்த வார்த்தையும் நிறைவேறி வருகிறது. Yeah, beloved people, even that verse also has been fulfilled. ருமேனியா தேசத்திலே சிறை கைதிகளை இந்த ரோபோக்களை கொண்டு சித்திரவதை பண்ணி வருகிறார்கள். In the land of Romania, many of the prisoners, they have been tortured by the help of the robots. சிறை கைதிகளிடத்திலிருந்து உண்மையை வெளியே கொண்டு வரும்படியாக போலீஸ்காரர்கள் அடித்து துன்புறுத்துவதில்லை. அந்த வேலையை இந்த ரோபோக்களை வைத்து ருமேனியா தேசத்திலே இன்றைக்கு நடப்பித்து வருகிறார்கள். To bring out the truth from the prisoners, they are not beaten by any policemen of the government. Today that they are being beaten up, or they are being tortured by the robots, even today they are doing that work. ஆகவே அந்தி கிறிஸ்துவின் அரசாட்சியிலே இயேசுவின் ரகசிய வருகைக்கு பிற்பாடு இந்த சொரூபத்தை, இந்த அந்திகிறிஸ்துவின் அதே ரூபத்திலே உள்ள இந்த ரோபோவை ஒரு மனிதன் வணங்காவிட்டால் அவனை தேடி வந்து அந்த ரோபோ சித்திரவதை செய்யும். So after the secret advent of the Lord Jesus, during the period of the Antichrist, if anyone is not worshipping the image of the beast, then this image will be able to follow the person, it will catch the person, and it will be able to kill the person also. 16ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், சிறியோர் பெரியோர் ஐஸ்வரியவான்கள் யாவரும் தங்கள் கைகளிலே வலது கையிலாவது
நெற்றியிலாவது முத்திரையை பெறும்படியாக இந்த சொரூபம் செய்தது. And 16th verse we read, he causeth all, both small, great, rich, poor, free and bond to receive a mark in the right hand or in their foreheads. இது சாத்தியம்தானா? Is it possible now? இந்த கேள்விக்கான பதிலும் கிடைத்திருக்கிறது. Even the answer for this question also that we have received. வெளிநாடுகளிலே முக்கியமான ஆபரேஷன்ஸ்களை டாக்டருக்கு பதிலாக இந்த ரோபோக்களை கொண்டு செய்து வருகிறார்கள். In foreign countries many important operations it has been carried out not by the doctors but by the robots. ஒரு டாக்டர் செய்ய வேண்டிய ஆபரேஷனை டாக்டரை பார்க்கலும் மிகவும் திறமையான முறையிலே எளிமையான முறையிலே இந்த ரோபோக்கள் செய்து வருகிறது. அதனுடைய உண்மையான படத்தை ஒரு ரோபோ ஒரு மனிதனுக்கு ஆபரேஷன் செய்கிற உண்மையான படத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். A real picture also that we had seen in the chart, that where a robot is functioning as a doctor very cleverly and very clearly, very minutely, that it is doing the work of a doctor, that it is operating a particular person. That picture also is in here. அன்றிகிறிஸ்துவின் அரசாட்சியிலே அவனுடைய முத்திரையை தரிக்காதவர்களை வலது கையிலாவது நெற்றியிலாவது யார் முத்திரையை தரிக்கவில்லையோ அவர்களை இது கொலை செய்யக்கூடியதாக சித்திரவதை பண்ணக்கூடியதாக காணப்படும். The people who do not have the mark of the Antichrist during the period of the Antichrist in their forehead or in their right hand, this image, that this robot will be able to find out the person and it will be able to kill that person. கடைசியாக 17ஆம் வசனத்திலே அவருக்கு சொல்லப்பட்டது, இப்படி யார் முத்திரை தரிக்கவில்லையோ அவர்கள் எந்த பொருளையும் வாங்கவும் முடியாது விற்கவும் முடியாது. எல்லா மார்க்கெட்லயும் இது காணப்படும், இந்த ரோபோ காணப்படும். This 17th verse says that the person who do not have the mark of the beast, that he cannot buy, he cannot sell anything from the market, because in each and every market these robots will be placed there. ஜப்பானிலே இந்த ரோபோக்களை விற்கக்கூடியதான ஒரு பெரிய சந்தை காணப்படுகிறது. அங்கே ஏராளமான ரோபோக்களை பல்வேறு வேலை செய்யக்கூடிய ரோபோக்களை வைத்து விற்பனை செய்து வருகிறார்கள். அந்த சந்தையினுடைய உண்மையான படத்தை, ஒரிஜினல் படத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். In Japan there is a robo market. In this robo market that you can buy any robots which can make any product, that we also see in this chart. இந்த ரோபோக்களுடைய வேலை என்ன? What is the work of these robots? தோட்ட வேலை செய்யும்படியாக ரோபோக்களை செய்து வைத்திருக்கிறார்கள். And to do the gardening work they had manufactured these robots. ஒரு வீட்டிலே வேலைக்காரன் செய்யக்கூடிய வேலைக்காரி செய்யக்கூடிய வேலைகளை செய்யும்படியாக ரோபோக்களை வைத்திருக்கிறார்கள். ஆண் பெண் இரண்டு விதமான ரோபோக்களும் இருக்கிறது. To do the household work in a house also, that the man servant as the woman servant, that they had made the robots in the same image. கடையிலே இப்பொழுது பொருளை வாங்கிவிட்டு அவர்கள் திருடி விட்டு போகிறார்களா இல்லை பணம் கொடுத்து விட்டு போகிறார்களா என்பதை அறிந்து தடுத்து நிறுத்தக்கூடிய ரோபோக்கள் இப்பொழுதே சந்தையிலே காணப்படுகிறார்கள், மார்க்கெட்டிலே வந்திருக்கிறார்கள். Now it's so that they had given the robots in the market, so that if anyone is buying the product or whether he is paying the money or not, to find out the robot, they have appointed these robots. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. பத்மு தீவிலே காணப்பட்டதான யோவானுக்கு ஆவியானவர் இயேசுவின் ரகசிய வருகைக்கு பிற்பாடு இந்த உலகத்திலே என்ன சம்பவிக்கும்? What will happen after the secret advent of the Lord Jesus, and these incidents had been revealed to John who was in the island of Patmos. இரண்டாம் மிருகமாகிய கள்ள தீர்க்கதரிசியானது முதலாம் மிருகமாகிய அந்திகிறிஸ்து என்கிற சர்வாதிகாரிக்கு அந்த மனிதனுக்கு அவனுடைய அதே ரூபத்திலே உள்ளதான ஒரு சிலையை செய்யும்படியாய் சொல்லும். And the second beast will command all of the people, to all the people of the world, that they should make an image in the same resemblance of the Antichrist who will be in Rome. ஆகவே இப்பொழுதே ஒரு மனிதனுடைய அதே ரூபத்தில் உள்ள ரோபோக்கள் தயாரிக்கப்பட்டிருக்கிறபடினால் இனி எதிர்காலத்திலே அந்திகிறிஸ்துவின் ஆட்சி வரும்போது இயேசுவின் ரகசிய வருகைக்கு பிற்பாடு அவனுடைய அதே ரூபத்தில் உள்ள சிலை செய்யப்படும். Now itself we had seen that robots had been prepared in resemblance of the people who are alive. So in the period of the Antichrist, after the secret advent of the Lord Jesus, the images or the robots will be prepared according to the image of the beast or the Antichrist. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. இனி இந்த ரோபோக்கள் ஒரு முத்திரையை தரிப்பதாக நாம் பார்க்கிறோம். அதை ஆண்டவர் சித்தமானால் அதை எப்படி அந்த ரோபோக்கள் தரிக்கிறது என்பதை நாம் நாளைய தினத்திலே நாம் சிந்திக்கலாம். Now we see that we read here that the mark will be prepared, mark will be made by these robots. If it is the will of God, we will meditate upon it tomorrow. அந்திகிறிஸ்து ரோம் நகரிலே ஒரு மனிதனாக காணப்பட்டாலும் அவனுடைய அதே ரூபத்தில் உள்ள சிலையானது ஒவ்வொரு தேசத்திலும் ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு மாவட்டத்திலும்
ஜனங்களை கண்காணிக்கும்படியாக காணப்படும். Even though the Antichrist will be in Rome and he will be there, but he will be able to make the images all over the world, which will be able to watch all the doings of the man. நாம் ஏற்கனவே சிந்தித்தபடி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகையிலே எல்லா ஜனங்களும் எடுத்துக்கொள்ளப்படுகிறது இல்லை. As we had seen already that all the people will not be taken up in the secret advent of the Lord Jesus. அப்படியானால் ஆண்டவராகிய இயேசுவின் ரகசிய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படுகிறவர்கள் யார்? If it is so, then who will be taken up in the secret advent of the Lord Jesus? அப்படி அந்த வருகையிலே கைவிடப்பட்ட ஜனங்களிலே ஒரு கூட்ட ஜனங்கள் இந்த அந்திகிறிஸ்துவின் முத்திரையை தரிக்காமல் ஜெயம் எடுப்பார்கள். And after the secret advent of the Lord Jesus, one group of people will be forsaken, and among the forsaken group also one group of people that they will be denying to accept the mark of the beast. அவர்கள் இந்த அந்திகிறிஸ்துவின் முத்திரையை தரிக்காமல் இந்த சொரூபத்தை வணங்காமல் அதை ஜெயித்து இரத்த சாட்சியாய் மரித்து நித்தியத்திலே அக்னி கலந்த கண்ணாடி கடல் அருகே நிற்பதாக யோவானுக்கு தேவன் காண்பித்துக் கொடுத்தார். And without accepting the mark or without accepting without worshiping the image of the beast, that they will be denying, and they will be standing near the sea of glass. வெளிப்படுத்தின விசேஷம் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். Revelation 15 chapter 2nd verse. அன்றியும் அக்கினி கலந்த கண்ணாடி கடல் போன்ற ஒரு கடலையும் மிருகத்திற்கும் அதன் சொரூபத்திற்கும் அதன் முத்திரைக்கும் அதன் நாமத்தின் லக்கத்திற்கும் உள்ளாகாமல் ஜெயம் கொண்டவர்கள் தேவ சுரமண்டலங்களை பிடித்துக் கொண்டு அந்த கண்ணாடி கடல் அருகே நிற்கிறதையும் கண்டேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. இங்கே மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் அந்த முத்திரையையும் தரிக்காமல் ஜெயங்கொண்டவர்கள் அக்னி கலந்த கண்ணாடி கடல் அருகே நிற்பதாக யோவானுக்கு தேவன் காண்பிக்கிறார். Here the Lord God has given the vision to John that those who had not accepted the mark of the beast, or those who had not worshipped the image, that they had overcome the beast, and they are standing near the sea of glass. இவர்கள்தான் உபத்திர காலத்தின் இரத்த சாட்சிகள் என்று அழைக்கப்படுகிறார்கள். And they are called as the martyrs during the pit of tribulation. இவர்களை சேர்த்துக் கொள்ளும்படியாகத்தான் முதல் 3 வருட உபத்திரவத்தின் முடிவிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையில் இரண்டாவது அம்சமாகிய இரண்டாவது கட்டமாகிய மத்திய ஆகாயத்திலே இவர்களை சேர்க்க இயேசு வருகிறார். To gather the tribulation period of martyrs, that the Lord Jesus will be appearing in the second aspect of the Lord Jesus coming in that is the hour that he will be gathering these martyrs. நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த 3 வருகையை குறித்தும் மிகவும் தெளிவாக யோவானுக்கு காண்பிக்கப்பட்டது போல வேதத்திலே வேறு யாருக்கும் காண்பிக்கப்படவில்லை. As I had already said to you that as it was revealed to John the apostle about the 3 aspects of the secret advent about the coming of the Lord Jesus, it was not revealed to any of the prophets. நம்முடைய வேதபாட கூட்டத்தினுடைய தலைப்பு இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையும் ரோபோவும். The title of the Bible study is the second coming of the Lord Jesus and the robo. இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை 3 கட்டமாக காணப்படுகிறது. And the second coming of the Lord Jesus will be comprised in 3 parts. முதலாவது இயேசுவின் ரகசிய வருகை. First of all, the secret advent of the Lord Jesus. அதிலே கைவிடப்பட்டதான பெரும்பான்மையான கிறிஸ்தவர்களிலே ஒரு கூட்ட கிறிஸ்தவர்கள் இந்த சொரூபத்தை வணங்காமல் முத்திரையை தரிக்காமல் இரத்த சாட்சியாக மரிக்கிறார்கள். And the forsaken group of Christians, among the forsaken people also one group of Christians, they will not accept the mark of the beast, neither they will not worship the image of the beast, and they will be dying as a martyrs. அவர்களை சேர்க்கும்படியாக மத்திய ஆகாயத்திலே ஆண்டவராகிய இயேசு இரண்டாம் முறை வெளிப்படுகிறார். To gather them, the Lord Jesus will be appearing in the mid-air to gather them. அதை யோவானுக்கு காண்பித்து கொடுக்கப்பட்டது. And it was revealed to John. வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களிலே நாம் அதை படிக்கிறோம். Revelation 14 chapter 14th and 15th verses we read it. பின்பு நான் பார்த்தபோது இதோ வெண்மையான மேகத்தையும் அந்த மேகத்தின் மேல் மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவராய் தமது சிரசின் மேல் பொற்று இடத்தையும் தமது கையிலே கருப்புள்ள அரிவாளையும் உடைய ஒருவர் உட்கார்ந்திருக்கிறதையும் கண்டேன். அப்பொழுது வேறொரு தூதன் தேவாலயத்திலிருந்து புறப்பட்டு மேகத்தின் மேல் உட்கார்ந்திருக்கிறவரை நோக்கி, பூமியின் பயிர் முதிர்ந்தது, அறுக்கிறதற்கு காலம் வந்தது, ஆகையால் உம்முடைய அரிவாளை நீட்டி அறுத்துவிடும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இதுதான் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையின் இரண்டாம் கட்டமாகிய இந்த ஜெயங்கொண்ட உபத்திர காலத்து இரத்த சாட்சிகளை சேர்க்கும்படியாக வருவது. And this is the second aspect of the secret about the second coming of the Lord Jesus, that he will be appearing to gather the tribulation period martyrs. இந்த ரோபோவுக்கும் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்கும் இந்த தலைப்புக்கும் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்கு என்ன சம்பந்தம்? Now what is the relationship between the title that we had chosen as the second coming of the Lord Jesus and the robos? இயேசுவின் ரகசிய வருகைக்கு பிற்பாடு அடுத்து காணப்படுகிற 2 வருகைக்கும்
இந்த ரோபோவுக்கும் நெருங்கிய சம்பந்தம் இருக்கிறது. After the secret advent of the Lord Jesus, the other two aspects of the coming of the Lord Jesus are very close to relationship between his coming and his robo. முதலாவதாக அவருடைய இரண்டாம் வருகையாகிய இந்த உபத்திர காலத்தின் இரத்த சாட்சிகளை அவர் எதற்காக சேர்க்க வருகிறார்? First of all, what is the purpose that he is coming to gather the martyrs of the tribulation period? அந்தி கிறிஸ்துவின் அதே ரூபத்திலே செய்யப்பட்டதான அந்த சொரூபம் தான் ரோபோ. அந்த ரோபோவை இவர்கள் வணங்காமல், அந்த ரோபோவால் தரிக்கப்படுகிற முத்திரையை ஏற்றுக்கொள்ளாமல், அந்த ரோபோவுக்கு எதிர்த்து நின்று இவர்கள் இரத்த சாட்சியாய் மரித்தார்கள். They died as the martyrs, not accepting the mark of the beast, which was done by the robo, and they had died as the martyrs, overcoming that robo. ஆகவே தான் வெளிப்படுத்தின விசேஷம் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே அதனுடைய சொரூபம் என்கிறதான வார்த்தையை நாம் பார்க்கிறோம். Revelation 15 chapter 2nd verse we read about that image. அந்த சொரூபத்தை இவர்கள் ஜெயித்திருக்கிறார்கள். And they had overcome this image. அந்த அந்திகிறிஸ்துவின் ஆட்சியிலே முக்கியமான பங்கு வகிக்க போவது தனிப்பட்ட மனிதனாகிய சர்வாதிகாரியாகிய அந்திகிறிஸ்து அல்ல, கள்ள தீர்க்கதரிசி அல்ல. முக்கியமான பங்கு ஒரு விக்கிரகம், ஒரு சிலை, ஒரு சொரூபம், அதுதான் ரோபோ. During the period of the Antichrist, not only the Antichrist or the false prophet will not be taking the prime aspect, the prime part in it, but only the image or the robo will be taking the prime part of governing the people. நேபுகாத்நேச்சாருடைய நாட்களிலே ஒரு சிலை செய்து வைக்கப்பட்டு அந்த சிலையை வணங்க வேண்டும், இல்லாவிட்டால் 7 மடங்கு சூடாக்கப்பட்ட அக்னியிலே தூக்கி போடுவோம் என்று சொல்லப்பட்டது. During the period of Nebuchadnezzar, a statue was made, and if any person is not worshiping that image, then they will put it in the furnace, which will be kindled 7 times more. விக்கிரக ஆராதனை செய்யாதிருப்பாயாக என்பது தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது. And it is the word of God that you should not worship the idols. ஆகவே அந்திகிறிஸ்துவின் நாட்களிலே அந்திகிறிஸ்துவை வணங்குவது மாத்திரமல்ல, அவனுடைய ரூபத்திலே ஒவ்வொரு இடத்திலும் காணப்படக்கூடிய அதே ரூபத்திலே காணப்படக்கூடிய சொரூபம், இந்த விக்கிரகம், இந்த ரோபோவை ஜனங்கள் வணங்க வேண்டும். So during the period of the Antichrist, they are not the Antichrist but the image or the robo, which will be spread all over the world. The people all over the world, that they must worship this image. அதை வணங்காத கிறிஸ்தவ ஜனங்கள் ஒரு கூட்டத்தார் அந்த ரோபோவின் மூலமாக பல்வேறு சித்திரவதைக்குள்ளாக மாற்றப்படுகிறார்கள், இரத்த சாட்சியாக மரிக்கிறார்கள். The Christian, those who do not worship that image, they will be tortured more and more by that image, and they will be dying as the martyrs at the end. இப்படி ரோபோவினால் சித்திரவதைக்குள்ளாக மாற்றப்பட்டு மரித்ததான அந்த குறிக்கப்பட்ட ஜெயங்கொண்ட கிறிஸ்தவர்களை சேர்க்கும்படியாகத்தான் இரண்டாம் வருகையின் இரண்டாம் கட்டமாகிய உபத்திரகால இரத்த சாட்சிகளை சேர்க்கும்படியாய் அவர் வருவது. And the Lord Jesus will be appearing in the mid-earth to gather the tribulation martyrs, those who have died as the martyrs, those who are the overcomers of the image. இனி மூன்றாவதாக இரண்டாம் வருகையின் மூன்றாம் கட்டமாகிய அந்த பகிரங்க வருகை வருவது எதற்காக? Thirdly, the third part of the second coming of the Lord Jesus, that it was mentioned as the public advent of Jesus, and what is the purpose of it? அதற்கும் இந்த ரோபோவுக்கு என்ன சம்பந்தம்? And what is the relationship between the public advent and this robo? வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரத்திலே அவருடைய பகிரங்க வருகையை குறித்து, அந்த அர்மகதோன் யுத்தத்தை குறித்து யோவான் காண்கிறார். Revelation 19 chapter, John had seen about the Armageddon war and about the public advent of the Lord Jesus. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமியிலே பகிரங்கமாக தன்னுடைய தேவனுடைய சபையோடு வெளிப்படுவதற்கு ஒரு காரணம், அந்த சொரூபத்தை செய்யும்படியாக, ஜனங்களை வணங்கும்படியாக இந்த கள்ள தீர்க்கதரிசி தூண்டினான் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. A word was mentioned here that the false prophet that he had kindled the people to worship the image of the beast, and for that purpose that the Lord Jesus will be coming. The purpose it is mentioned here. வெளிப்படுத்தல் 19:20 வசனத்திலேயும் நாம் சொரூபம் என்கிற பதத்தை பார்க்கிறோம். Revelation 19 chapter 20th verse we read here the word about the image. அப்பொழுது மிருகம் பிடிக்கப்பட்டது. மிருகத்தின் முன்பாக செய்த அற்புதங்களால் அதன் முத்திரையை தரித்தவர்களையும் அதன் சொரூபத்தை வணங்கினவர்களையும் மோசம் போக்கின கள்ள தீர்க்கதரிசியும் கூட பிடிக்கப்பட்டான். இருவரும் கந்தகம் எரிகிற அக்கினி கடலிலே உயிரோடு தள்ளப்பட்டார்கள். அப்ப இந்த சொரூபம் விக்கிரக ஆராதனை செய்வது பெரிய பாவமாய் இருக்கிறது. So idolatry is a great sin. இந்த ரோபோவை வணங்கும்படியாக கள்ள தீர்க்கதரிசி முழு உலகத்தில் உள்ள ஜனங்களையும் தூண்டிக் கொண்டிருக்கிறார். To worship the image, the false prophet that is kindling all the people and all over the world to worship his image. இந்த ரோபோவை செய்யும்படியாக திட்டமிட்டதே
இந்த கள்ள தீர்க்கதரிசியா இருக்கிறான். And this false prophet only had made the plans to prepare this image. அந்த இரண்டாம் மிருகம் தான் பூமியின் குடிகளுக்கு முந்தின மிருகத்துக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தை செய்யும்படியாக கட்டளையிட்டது. Only the second beast, it gave the commands to the people of the world to prepare an image according to the image of the first beast. எந்த கள்ள தீர்க்கதரிசி மனிதனுடைய அதே ரூபத்திலே ஒரு சொரூபம் இந்த ரோபோ செய்ய காரணமாய் இருந்தானோ அவனை நியாயம் தீர்க்கும்படியாகத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இரண்டாம் வருகையின் மூன்றாம் கட்டமாக இந்த பூமியிலே ஒலிவ மலையிலே இறங்குகிறார். On the third part of the second coming of the Lord Jesus, the public advent, the Lord Jesus will be descending upon the Mount Olives to judge the false prophet who hath kindled the people to make the image and to worship the image. பிரியமானவர்களே, அருமையான தேவ ஜனங்களே, நாம் இயேசுவின் இரண்டாம் வருகையில் இரண்டாம் கட்டத்துக்குரியவர்கள் அல்ல. Beloved people, beloved children of God, we do not belong to the second part of the second coming of the Lord Jesus. அந்திகிறிஸ்துவின் அதே ரூபத்திலே செய்யப்பட்ட அந்த ரோபோவை நாம் சந்திக்காமல் அதை வணங்காமல் தப்பித்துக் கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும்? What we ought to do to escape not to worship the image of the image, not to worship the image and not to worship the antichrist, what we should do? நான் ஏற்கனவே சொன்னது போல இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகை என்று சொல்வது எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் உரியது அல்ல. As I had already said to you that the secret advent of the Lord Jesus does not belong to all the Christians. மணவாட்டி சபையை சேர்க்கும்படியாக மாத்திரமே இயேசு மத்திய ஆகாயத்திலே ரகசியமாய் வெளிப்படுகிறார். Only to gather the bridal church, the Lord Jesus will be appearing in the mid-heaven secretly. அப்படியானால் அந்த மணவாட்டி யார்? If it be so, then who is the bridal church or who is the bride? இயேசுவின் ரகசிய வருகையிலே மணவாட்டியை சேர்க்கும்படியாய் வருகிறாரே அந்த மணவாட்டி யார்? In the secret advent of the Lord Jesus is going to take up the bridal church, and who will be the bride? அந்த மணவாட்டி யார் என்பது மிகவும் தெளிவாக இதே யோவானுக்கு பத்மு தீவிலே காண்பித்து கொடுக்கப்பட்டது. Who will be the bride? Very clearly, very definitely, this revelation was given to John in the same island of Patmos. இனி நாம் எல்லாரும் அந்த மணவாட்டியை நோக்கி பார்ப்போமாக. Now let us all look upon this bride. வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கும்போது Revelation 21st chapter the 9th verse. பின்பு கடைசியான 7 வாதைகளால் நிறைந்து 7 கலசங்களை உடைய அந்த 7 தூதரில் ஒருவன் என்னிடத்தில் வந்து, நீ இங்கே வா, ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவியாகிய மணவாட்டியை உனக்கு காண்பிக்கிறேன் என்று சொல்லி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. தூத்துக்குடியிலே காணப்படுகிற அருமையான கிறிஸ்தவ நண்பனே, கிறிஸ்தவ சமுதாயமே, Beloved Christian community which is in Tuticorin, beloved Christian friend who is in Tuticorin now. ஆண்டவராகிய இயேசுவின் ரகசிய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படக்கூடிய மணவாட்டியை நீ காண வேண்டுமா? Would you like to see the bride who will be taken up in the secret advent of the Lord Jesus? இதோ தூத்துக்குடியை நோக்கி தேவனுடைய சத்தம் புறப்பட்டு வருகிறது, நீ இங்கே வா. Behold the word of the Lord coming to the people of Tuticorin. Behold, you come here now. இந்த தூத்துக்குடி பட்டணத்திற்கு, கிறிஸ்தவ சமுதாயத்துக்கு, பெந்தகோஸ்தே சமுதாயத்துக்கு ஆவியானவர் ஒரு அழைப்பு கொடுக்கிறார். For the people of Tuticorin, for the people of the Pentecostal Christian in Tuticorin, and for all the Christians, the Lord Jesus gives you a calling now. என்னுடைய ரகசிய வருகையிலே நான் எடுத்துக்கொள்ளும்படியாய் வெளிப்படுகிறதான அந்த மணவாட்டியை காணும்படியாக நீ இங்கே வா. To see the bride who will be taken up in the secret advent of the Lord Jesus, to see it that you come here now. அந்த மணவாட்டியை யோவானுக்கு ஆவியானவர் காண்பித்துக் கொடுக்கிறார். And the Spirit of God revealed his bride to John. 7 கலசங்களுடைய ஒரு தூதன் தான் உயர்ந்த பர்வதத்தின் மேல் அவரை கொண்டு போய் நிறுத்தி அந்த மணவாட்டியை காண்பிக்கிறார். An angel who had the 7 vials in him, that he took up the John and he showed him the bride. அந்த மணவாட்டி யார்? Who will be the bride? 10ஆம் வசனத்தை வாசிப்போம். 10th verse. பெரிதும் உயரமுமான ஒரு பர்வதத்தின் மேல் என்னை ஆவியில் கொண்டு போய் தேவனுடைய மகிமையை அடைந்து எருசலேமாகிய பரிசுத்த நகரம் பரலோகத்தை விட்டு தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறதை எனக்கு காண்பித்தான். தொடர்ந்து வாசி 12 வரைக்கும். அதன் பிரகாசம் மிகவும் விலையுயர்ந்த ரத்தின கல்லை போலவும் பளிங்கினொளியுள்ள வச்சிரக்கல்லை போலவும் இருந்தது. அதற்கு பெரிதும் உயரமுமான மதிலும், கிழக்கே 3 வாசல்கள், வடக்கே 3 வாசல்கள், தெற்கே 3 வாசல்கள், மேற்கே 3 வாசல்கள் ஆக 12 வாசல்களும் இருந்தன. ஆவியானவர் யோவானுக்கு மணவாட்டியை காண்பிக்கிறேன் வா என்று சொல்லி ஒரு ஸ்திரீக்கு பதிலாக தேவனிடத்திலிருந்து இறங்கி வரக்கூடிய ஒரு மகிமையடைந்த நகரத்தை, ஒரு பரிசுத்த நகரத்தை, ஒரு தேவனுடைய நகரத்தை காண்பித்து இதுதான் என்னுடைய மணவாட்டி என்கிறார்.
And the Spirit of God had said unto John the Apostle that I will show you the bride. But instead of showing women, but here he said about a city and about a great mountain, and he said that it is my bride. யோவானே நீ காண்கிறாயே இதுதான் ஆட்டுக்குட்டியாவுடைய மனைவியாகிய மணவாட்டி. Oh John, what you see, it is the bride, the lamb's wife. இந்த இடத்திற்கு இந்த பூமியிலே ஜீவிக்கிற வேளையில் ஒரு நபர் கடந்து வர வேண்டும். So while a man is living in the world itself, that he should come to this stage. மணவாட்டி சபையை எடுக்கும்படியாக இயேசு வருகிறார் என்று எல்லாரும் பேசுகிறார்கள். And many people do speak that the Lord Jesus is coming to gather the bridal church. ஆனால் அந்த மணவாட்டி யார்? But who will be the bride? அவள் எப்படிப்பட்டவள்? And how is she? அதை யோவானுக்கு ஆவியானவருக்கு தெளிவாக காண்பித்துக் கொடுக்கிறார். And the Spirit of God revealed it to John the Apostle in a very clear, detailed manner. 12ஆம் வசனத்திலே முதலாவதாக பெரிதும் உயரமான ஒரு மதிலை யோவான் காண்கிறார். And told us that John the Apostle had saw the great and high mountain. நான் சொல்வதை நீங்கள் தயவு செய்து கவனியுங்கள். பெரிதும் உயரமான ஒரு மதில். And there was a wall great and high. அந்த மதிலானது 12 அஸ்திவார கற்களின் மேல் நின்று கொண்டிருப்பதாக தொடர்ந்து வரக்கூடிய வசனங்களிலே நாம் படிக்கிறோம். In the verses below we read that it was standing upon the 12 foundation stones. 13 அல்ல, 10 அல்ல, 20 அல்ல, கரெக்டாக 12 அஸ்திவார கற்களின் மேல் பெரிதும் உயரமான இந்த எருசலேம் என்கிற மதில் நின்று கொண்டிருக்கிறது. Not 13 or not on 20, but exactly about 12 upon 12 foundation stones. This high wall, great and high wall mountain is standing there. அந்த ஒவ்வொரு கல்லின் மேலும் ஒவ்வொரு அப்போஸ்தலருடைய பெயர் நாமம் எழுதப்பட்டிருக்கிறது. Upon each and every stone and the name of each and every apostle was written over it. அந்த மதிலானது வச்சிரக்கல்லை கொண்டு கட்டி எழுப்பப்படுகிறது. And that wall was made of precious stones. நான் இன்றைக்கு மணவாட்டியுடைய தகுதியை குறித்து இதோடு நிறுத்திக் கொள்கிறேன். Today I stop with this about the worthiness of the bride. நீங்கள் தயவு செய்து இதை மாத்திரம் மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். But you please keep it in your mind. இயேசு கிறிஸ்துவின் மனைவியாகிய மணவாட்டி யார்? Who will be the bride, the lamb's wife? ஒரு பெரிய மகிமையடைந்த நகரத்தை ஆவியானவர் காண்பித்துக் கொடுத்து இதுதான் ஆட்டுக்குட்டியாவுடைய மனைவியாகிய மணவாட்டி என்கிறார். A great holy Jerusalem, the city of God, was shown to John, and the Lord said, "This is the bride of God." அவர் அதை பார்த்த வேளையிலே பெரிதும் உயரமான ஒரு மதிலை காண்கிறார். When he saw it, he saw a wall great and high. அந்த நகரத்துக்கு மகிமையடைந்த நகரத்துக்கு பரிசுத்த நகரத்துக்கு பெரிதும் உயரமான ஒரு மதில் காணப்படுகிறது. For the glorious city, for the holy Jerusalem, there was a high, great and high mountain. அந்த மதிலானது 14ஆம் வசனத்தை வாசிப்போம். வெளிப்படுத்தல் 21:14. நகரத்தின் மதிலுக்கு 12 அஸ்திபார கற்கள் இருந்தன. அவைகள் மேல் ஆட்டுக்குட்டியானவருடைய 12 அப்போஸ்தலரின் 12 நாமங்களும் பதிந்திருந்தன. அடுத்து 18ஆம் வசனம். அதன் மதில் வச்சிரக்கல்லால் கட்டப்பட்டிருந்தது. நகரம் தெளிந்த பளிங்குக்கு ஒப்பான சுத்த பொன்னாய் இருந்தது. இங்கே ஒரு பெரிதும் உயரமான ஒரு மதில். Here a wall great and high. அந்த மதிலானது 12 அஸ்திவார கற்களின் மேல் நின்று கொண்டிருக்கிறது. This wall was built upon 12 foundation stones. ஒவ்வொரு கல்லின் மேலும் அப்போஸ்தலருடைய நாமம் பெயர் எழுதப்பட்டிருக்கிறது. Upon each and every stone the name of the apostle was written over it. அந்த மதிலானது வச்சிரக்கல்லை கொண்டு கட்டி எழுப்பப்படுகிறது. And that wall was made of jasper. முதலாவதாக இந்த பெரிதும் உயரமான மதில் எதை வெளிப்படுத்துகிறது? First of all, what is the significance of a wall great and high? ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 60ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்கும்போது மதில் என்று சொல்வதற்கு ரட்சிப்பு என்று ஆவியானவர் விளக்கம் கொடுக்கிறார். The book of Isaiah 60th chapter the 18th verse said, for the wall the Lord Jesus revealed, the Spirit of God revealed it as the salvation. இனி கொடுமை உன் தேசத்திலும் அழிவும் நாசமும் உன் எல்லைகளிலும் கேட்கப்பட மாட்டாது. உன் மதில்களை ரட்சிப்பென்றும் உன் வாசல்களை துதி என்றும் சொல்லுவாய். உன் மதில்களை ரட்சிப்பு என்று சொல்வாய். But thou shalt call thy walls a salvation. அடுத்து ஏசாயா 26:1 இது நாம் படிக்கிறோம், வாசிக்க வேண்டாம். 26:1 ரட்சிப்பு மதில் என்று அழைக்கப்படுகிறது. In Isaiah 26 first verse also we read the wall is the salvation. பெரிதும் உயரமான மதில். A wall great and high. ரட்சிப்பு மதிலாய் இருக்கிறது. And the wall, the salvation is the wall. அடுத்து அந்த மதிலானது பெரிதும் உயரமுமாய் இருக்கிறது. Actually the wall is great and high. கடைசியாக அந்த மதிலானது வச்சிரக்கல்லை கொண்டு கட்டி எழுப்பப்படுகிறது. Lastly the wall was made of jasper.
அடுத்து அந்த மதிலானது 12 அஸ்திவார கற்களின் மேல் நின்று கொண்டிருக்கிறது. Nextly, the wall was standing upon 12 foundation stones. இது எதை வெளிப்படுத்துகிறது? And what is the significance of this? ஒரு மனிதனுடைய ரட்சிப்பானது 12 அந்த அஸ்திவார கற்கள் என்று சொல்வது அப்போஸ்தலருடைய உபதேசத்தின் மேல் நாம் ரட்சிக்கப்பட்ட ரட்சிப்பு நிற்க வேண்டும். And the 12 foundation stones signify that our salvation should be based upon the doctrine of the apostles. இன்றைக்கு கோடிக்கணக்கான கிறிஸ்தவர்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். Today crores and crores of people have been saved. முதலாவதாக ரட்சிப்பு என்றால் என்ன? First of all, what do we mean by salvation? லூக்கா 1ஆம் அதிகாரம் 77ஆம் வசனத்தை வாசிக்கும்போது verse chapter 77th verse. நமது தேவனுடைய உருக்கமான இரக்கத்தினாலே அவருடைய ஜனத்துக்கு பாவ மன்னிப்பாகி ரட்சிப்பை தெரியப்படுத்தவும். பாவ மன்னிப்பு முதலாம் ரட்சிப்பாய் இருக்கிறது. And the remission of sin is the first salvation. ஏன் ஒரு மனிதன் பாவ மன்னிப்பை அடைய வேண்டும்? Why a person should attain the remission of sin? இனி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதற்காக முதலாம் முறை இந்த உலகத்தில் வந்தார் என்பதை சுருக்கமாக உங்களுக்கு சொல்ல வாஞ்சிக்கிறேன். Now I like to explain what is the purpose of the Lord Jesus. First of all, he came into the world. ஆதியிலே தேவன் மனிதனை உண்டாக்கி அவனை ஏதேன் தோட்டத்திலே வைத்து அவனுக்கு ஒரு பிரமாணத்தை கொடுத்திருந்தார். And the Lord God made the first man in the Garden of Eden, and he gave the laws and commands to the first man. அந்த பிரமாணத்தை அவன் மீறி அவன் விழுந்து போன போது, when he transgressed the commandment of God and when he had fallen down. ரோமர் 5ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம், ஒரு மனிதனுடைய விழுகை நிமித்தமாக இந்த மொத்த உலகத்திலேயும் பாவமும் மரணமும் பிரவேசித்தது. In Romans 5th chapter we read, because of the falling away of one man throughout the world the death had occurred to all the person and the sin had occurred. இப்படி விழுந்து போன மனிதனை தூக்கி எடுக்கும்படியாக ஆண்டவராகிய இயேசு முந்தின நித்தியத்திலே வார்த்தையாக காணப்பட்ட அந்த தேவன் மனிதனாக மாறி இந்த பூமியிலே முதலாம் முறை இறங்கி வந்தார். So to lift up the fallen man, the Lord God, who was the former eternity of the Spirit of God, and he came in the form of the human flesh, and he came to lift up the sinner from the world. தேவன் ஏன் மனிதனானார்? Why God became in the incarnation of man? கிறிஸ்துவிலே 3 தேவன் இருக்கும்போது ஏன் பிதா இறங்கி வரவில்லை? ஏன் ஆவியானவர் வரவில்லை மனிதனாக? இயேசு ஏன் வர வேண்டும்? In the Trinity there are 3 gods, and why God the Father had not come, and why the Holy Spirit had not come, why the Son must come here? கொலோசியர் 1ஆம் அதிகாரத்திலே வாசிக்கும்போது சர்வ லோகமும் சர்வ சிருஷ்டிகளும் அவரை கொண்டும் அவருக்கு என்றும் உருவாக்கப்பட்டது. In Colossians 1st chapter we read that everything was created for him and by him. எல்லாமே அவருக்கென்று, எல்லா சிருஷ்டிகளும் மனிதனும் எல்லாம் அவரை கொண்டும் அவருக்கு என்றும் இயேசுவுக்கென்றும் இயேசுவை கொண்டும் உருவாக்கப்பட்டபடியினால் விழுந்து போன மனிதனுக்கு உத்தரவாதத்தை ஆண்டவராகிய இயேசு ஏற்றெடுத்தார். So not only for the man, for all the creatures of the world, that he had taken the responsibility of saving the mankind from the sin. இப்படியாக இயேசு இந்த பூமியிலே இறங்கி வந்தார். Likewise Jesus descended into the world. அவர் இறங்கி வந்ததற்கான காரணம் என்ன? What is the purpose that he came down to the world? வார்த்தையாக காணப்பட்ட தேவன் வார்த்தையாகவே மனிதனை சந்தித்திருக்கலாமே. The Lord God, who was in the form of a word, in the form of a word also he had met the man. இன்றைக்கு இயேசு வார்த்தையின் மூலமாகத்தானே நம்மை சந்தித்துக் கொண்டிருக்கிறார். Today also the Lord Jesus is meeting us through his words. அதுபோல விழுந்து போன மனிதனை வார்த்தையாகவே சந்தித்திருக்கலாமே. Likewise he could have met the fallen man through his words alone. அவன் ஏன் மாம்சமானார்? Then why he came in the form of a flesh? விழுந்து போன மனிதனை பாவத்திலிருந்து தூக்கி எடுக்கும்படியாக, அவனுக்கு பாவ நிவர்த்தி செய்யும்படியாக ஒரு குற்றமில்லாத மாசற்ற இரத்தம் இந்த பூமியிலே சிந்தப்பட வேண்டியது அவசியம். To lift the fallen man, to lift it is essential that blameless blood should be shed in the world. லேவியராகமம் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே தேவனுடைய வார்த்தை அப்படி சொல்லுகிறது. Leviticus 17th chapter 11th verse, the word of God says so. மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது, ஆத்துமாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்வது இரத்தமே. And the life of a man is in the blood. Only the blood can give the atonement for the sins of the people. ஆகவே இரத்தம், மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது. So the blood, it is the life of a man, it is in the blood. ஆகவே இரத்தம் சிந்தும்படியாகத்தான் வார்த்தையாகிய தேவன் மாம்சமும் இரத்தமும் உடையவராக இந்த பூமியிலே மனிதனை மீட்கும்படியாக இறங்கி வந்தார். So to shed the blood, the Lord God, the Lord who was in the form of a word, but now he came into the world in the form of flesh and blood to shed his blood alone. அந்த மனிதனை மீட்கும்படியாக தன்னுடைய கடைசி சொட்டு இரத்தத்தையும் கல்வாரி சிலுவையிலே அவர் சிந்தினார். To redeem that man, that he shed all of his blood, the last blood also upon the Calvary. பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷ
மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்கிற சத்தத்தோடு இதோ இந்த முதல் நாள் கூட்டத்திலே ஆண்டவராகிய இயேசு இந்த தூத்துக்குடிக்கு இறங்கி வந்திருக்கிறார். Because the Lord Jesus came down to the city of Tuticorin with a voice saying that the Lord Jesus, the power of the blood of the Lord Jesus had the power to give forgiveness for the sins of the man. இன்றைக்கு உலகத்தில் எத்தனையோ அவதாரங்கள் இறங்கி வந்தார்கள். There were many incarnations in the world. ஆனால் மனிதனுடைய பாவத்தை மன்னிக்கக்கூடிய அதிகாரம் இயேசுவுக்கு மாத்திரமே கொடுக்கப்பட்டது. But the power to forgive the sins of the man was given to Jesus alone. ஏன் அவருக்கு கொடுக்கப்பட்டது? Why was it given to Jesus alone? பாவத்திலே விழுந்த மனுக்குலத்தை தூக்கி எடுக்கும்படியாக தன்னுடைய கடைசி சொட்டு இரத்தத்தையும் கல்வாரியிலே அவர் சிந்தினார். The mankind who had fallen into the sin, the Lord Jesus shed all of his blood, even the lost blood also to lift him up. பாவத்தினால் கட்டப்பட்டிருக்கிற நண்பனே, O friend who is bound by the sin, இத்தனை வருட காலமாக சில குறிக்கப்பட்ட பாவங்களுக்கு நீ அடிமைப்பட்டிருக்கிறாயே. for so long year that you are a slave to a particular type of sin. சில வியாதிகளுக்கு அடிமைப்பட்டிருக்கிறாயே. You are a slave to a particular type of sicknesses. உன்னுடைய குடும்பத்திலே பில்லி சூனியம் மந்திரவாதம் செய்வினைகள் ஏதாயிலும் ஆட்கொண்டிருக்கிறதா? In your family have you been bound by the power of the magicians? இன்னைக்கு மொத்த உலகமும் பாவத்திலும் மரணத்திலும் சாபத்திலும் இருப்பது எதற்காக? Today whole of the world, what is the purpose? That they are under the curse, under the sickness. மனிதனுக்கு முன்பாக தேவனால் உண்டாக்கப்பட்ட தூதன் அவன் விழுந்து போன போது அவன் பிசாசாய் மாறிவிட்டான். Before the formation of the man, the angels had been formed and they were fallen down. Because of the fallen angels, they had been changed as the devils. இந்த மொத்த உலகமும் பொல்லாங்கனுடைய பிடியிலே கிடக்கிறது. Now the whole of the world is under the clutches of the devil or the wicked one. சமாதானம் இல்லையே, நிம்மதி இல்லையே, இந்த குறிக்கப்பட்ட காரியத்திற்கு விடுதலை இல்லையே என்ற எதிர்பார்ப்போடு கண்ணீரோடு இந்த வேளையிலே தேவ சமூகத்திலே நீங்கள் வந்திருக்கலாம். Now you might have come to the presence of God in this time, as I don't have any peace, I don't have any rest here. இதோ உங்களுடைய பாவங்களை மன்னிக்கும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்மத்திலே தெளிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. Because the blood of the Lord Jesus is being sprinkled among our midst to forgive our sins. அந்த இரத்தம் ஜீவனுள்ள இரத்தமாய் இருக்கிறது. That blood has a life in it. அந்த இரத்தத்திலே இன்னும் உயிர் இருக்கிறது. Still there is life in the blood. இந்த தூத்துக்குடியில் உள்ள ஒவ்வொரு மேலும் அந்த இரத்தம் இறங்கி வருகிறது. And upon all the citizens of the Tuticorin, this blood is being poured upon. அன்றைக்கு எகிப்திலே பஸ்கா ஆட்டுக்குட்டியின் இரத்தம் பூசப்பட்ட வீடுகளில் சங்காரக்காரனுக்கு பிரவேசிக்க முடியவில்லை என்று நாம் பார்க்கிறோம். On that day in the land of Egypt, wherever the blood of the Paschal lamb was sprinkled upon, the destroyer could not enter that we reach. எழுத்தின்படியான ஆட்டுக்குட்டியின் இரத்தமானது இஸ்ரவேல் ஜனத்தை சங்காரக்காரன் பிடியிலிருந்து காக்க கூடுமானால், And if the literal blood can destroy, can deliver the Israelites from the Egyptians. அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவராகிய இயேசுவின் சொந்த இரத்தம், அந்த பரிசுத்த இரத்தம், அந்த புண்ணிய இரத்தம் உன்னை காக்க முடியாதோ? Dear children of God, the holy blood of Jesus will not be able to save you. ஆகவே தேவ சமூகத்திலே கடந்து வந்ததான நாம் நம்முடைய பாவங்கள் உணர்த்தப்பட்டு மனஸ்தாபத்தோடு அறிக்கையிட்டு பாவ மன்னிப்பை அவரிடத்தில் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். So we who have come to the presence of God, now let us be convicted of our sin and let us have the ask the forgiveness from the Lord. அந்த பாவ மன்னிப்பு என்பதுதான் முதலாவது ரட்சிப்பாய் இருக்கிறது. And the forgiveness of sin, it is the first salvation. இதோ இந்த மாலை வேளையிலே யாரெல்லாம் வருடக்கணக்காக பாவத்தினாலும் வியாதியினாலும் கட்டப்பட்டு இந்த இடத்திலே கடந்து வந்திருப்பீர்களானால், Behold, in this evening, if anyone has been bound by the sins or bound by the sickness, if you have come here, சில வேளை 10 வருடங்கள் ஒரு குறிக்கப்பட்ட பாவத்துக்கு நீங்கள் அடிமைப்பட்டிருக்கலாம். sometimes for about 10 long years for a particular type of sin that you might have a slave. ஒரு 18 வருடங்கள் ஒரு வியாதிக்கு நீங்கள் அடிமைப்பட்டிருக்கலாம். Sometimes for about 18 long years that you may be a slave for a particular type of sickness. ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் நம்முடைய மனதில் நாம் கொண்டு வருவோமாக. Only one thing, let us bring it in our minds. இந்த 18 வருடமாக அல்லது 10 வருடமாக வியாதியிலும் பாவத்திலும் நம்மை கட்டி வைத்தது யார்? Who has bound us for the last 10 or 18 years? தேவன் ஞானத்தை கொடுத்து பலத்தை கொடுத்து அழகை கொடுத்து படைத்த அந்த தூதன் விழுந்து போய்விட்டான். The angel who was formed with the full of beauty and full of strength, but even he too had fallen down. தேவன் கொடுத்த ஞானமும் விழுந்து போய்விட்டது. Even the wisdom which was given to angel, that it has fallen down. அதை வைத்துக் கொண்டுதான் இன்றைக்கு தேவ ஜனங்களை அவன் கட்டி வைத்திருக்கிறான். By keeping the fallen wisdom that he is binding the children of God. விழுந்து போன தூதனுக்கு 10 வருடமாக 18 வருடமாக அருமையான தேவனுடைய பிள்ளையே உன்னை கட்டி வைக்க கூடுமானால்,
Oh dear child of God, even if the fallen angel is able to bound by for the past 10 or 18 years, அந்த விழுந்த தூதனுக்கு இத்தனை வருட காலமாக வியாதி படுக்கையிலே உன்னை மாற்றக்கூடிய வல்லமை இருக்குமானால், and if the fallen angel had the power to make you upon the sick bed for the 10 or 18 years, இதோ இயேசுவின் இரத்தம் உன்னை பார்த்து கேட்கிறது, என்னுடைய இரத்தத்திற்கு உன்னை குணமாக்கக்கூடிய வல்லமை இல்லையோ? behold, the blood of Jesus asks about you that will my blood will not have the power to heal you. இதோ தழும்புகள் உள்ளதான சரீரத்தோடு நம் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிற இயேசு நம்மை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார். Because the Lord Jesus with the wounded body that he is moving in our midst, that he is asking a question to us. இத்தனை வருட காலமாக ஆஸ்மா வியாதினால் கட்டப்பட்டிருக்கிற என்னுடைய பிள்ளையே, Oh my child who is bound by the asthma for the past years, சுகர் வியாதினால் கட்டப்பட்டிருக்கிற என்னுடைய பிள்ளையே, oh my child who is bound by the sugar, ஹார்ட் அட்டாக் வியாதினால் கட்டப்பட்டிருக்கிற என்னுடைய பிள்ளையே, oh my child who is bound by the sickness, இவையெல்லாம் விழுந்து போன தூதனால் உனக்குள்ளே வந்தது. all these things had entered in your life because of the fallen angels. இந்த வியாதியை கொடுத்து விழுந்து போன தூதன் உன்னை கட்டி வைக்க கூடுமானால், And if these fallen angels can bound you by giving you this sickness, என்னுடைய தழும்புகளுக்கு உன்னை குணமாக்கக்கூடிய வல்லமை இல்லையோ? will not my wounds have the power to heal you? என்னுடைய இரத்தத்துக்கு உன் பாவத்தை மன்னிக்கக்கூடிய வல்லமை இல்லையோ? Will not my blood have the power to forgive your sins? இதோ இந்த மாலை வேளையிலே நம்மில் பலரும் வியாதியோடு இந்த இடத்துல வந்திருக்கிறோம். Behold, many of us with a sickness that we have come to this place நாம் now. எல்லாரும் கண்களை மூடுவோம். Let's all close our eyes. நம்முடைய ஜீவியத்தை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். Let us analyze our life. இதோ ஆண்டவருடைய பரிசுத்த இரத்தம் நம் மத்தியிலே தெளிக்கப்பட்டிருக்கிறது. Behold, the holy blood of Jesus is sprinkled upon us. அது பேசக்கூடிய இரத்தம். The blood can speak. இந்த ரோபோ மாத்திரமல்ல, Not only it is robo, நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவின் இரத்தத்துக்கும் பேசக்கூடிய வல்லமை இருக்கிறது. even the blood of the Lord Jesus has the power to speak with you. ஆபேலின் இரத்தம் பேசினவைகளை பார்க்கணும் அதிக நன்மையானவைகளை பேசக்கூடிய இயேசுவின் இரத்தம் இதோ தூத்துக்குடி முழுவதும் தெளிக்கப்படுவதாக. The blood of Jesus which can speak of more good things than the blood of Abel, let it be sprinkled all over the Tuticorin. நான் பிதாவை நோக்கி கெஞ்சுகிறேன். And I plead towards my Father. அந்த விழுந்து போன தூதனால் பிசாசால் இந்த மொத்த உலகத்தையும் கட்டி போட முடிந்ததே. And by the power of the fallen angel, he had the power to bind up the whole of the man. பிதாவே, உம்முடைய சித்தம் செய்ய முடியாது இறங்கி வந்ததான ஆண்டவராகிய இயேசுவை, அந்த வார்த்தையாகிய தேவனை இந்த தூத்துக்குடியிலே முதல் நாள் கூட்டத்திலே உயர்த்துவீராக. Oh Father, let me exalt the word that is the Lord Jesus who came down to do thy will. Let me be exalted in this first day of this meeting. விழுந்து போன தூதனால் மொத்த உலகத்தையும் கட்டி வைக்க கூடுமானால், if the fallen angel can bound all of the world, மனுக்குலத்தின் ரட்சிப்புக்காக இரத்தம் சிந்தின எங்கள் இயேசுவால் இந்த தூத்துக்குடி பட்டணத்தை ரட்சிக்க கூடாதோ? will not Jesus have the power to save the whole of the Tuticorin? இந்த இடத்திலே கடந்த வந்த ஜனத்தை சுகமாக்கக்கூடிய வல்லமை அந்த தழும்புகளுக்கு இல்லையோ? Will not the wounds of Jesus will it not have the power to heal the people's sickness? இதோ ஆண்டவர் பார்த்து கேட்கிறார் ஒரு நபரை, உன்னை குணமாக்கக்கூடிய வல்லமை என்னிடத்தில் உண்டென்று நீ விசுவாசிக்கிறாயா? Behold, the Lord asked a particular person, do you believe that I have the power to heal you? இதோ இயேசுவின் தழும்புகள் நம்மோடு பேசுகிறது. Behold, the wounds of Jesus speaks with நீங்கள் us. எந்த வியாதியோடு வந்திருக்கலாம், You might have come with any kind of sicknesses. எத்தனை வருடமாக அந்த வியாதி உங்களை கட்டி வைத்திருக்கலாம். Many long years you might have been bound by the sickness. ஆண்டவருடைய தழும்புகளின் வல்லமையை விசுவாசிப்போமாக. But let us believe the power of the healing power of the wound of இதோ Jesus. பிதாவாகிய தேவன் குமாரனுடைய தழும்புகளை இந்த இடத்திலே உயர்த்துகிறார். Behold, God the Father is exalting the wounds of his son Jesus. பரிசுத்த ஆவியானவர் இயேசுவின் தழும்புகளை உயர்த்துகிறார். The Holy Spirit is exalting the wounds of Jesus. அன்றைக்கு எகிப்து தேசத்திலே தெளிக்கப்பட்ட பஸ்கா ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை பார்க்கிறோம். சர்வ வல்லமையுள்ள இயேசுவின் இரத்தம் இந்த தூத்துக்குடியிலே தெளிக்கப்படுகிறது. On that day, the more than the blood of the Paschal which was sprinkled all over the land of Egypt, now the omnipotent power of the Lord, blood of the Lord Jesus is being sprinkled upon all the people of Tuticorin. அருமையான தேவனுடைய பிள்ளையே, Beloved child of God, வியாதியோடு வந்திருக்கலாம். you might have come with the நீ sickness. இருக்கிற வியாதியோடு இந்த இரத்தத்துக்குள்ளே கடந்து வருவாயாக. And with the sickness that you please enter into the blood of உன் Jesus. குடும்பத்திலே செய்வனைகள் காணப்படலாம். Maybe you might have been bound by the past of any பிசாசினால் பிடிக்கப்பட்டிருக்கலாம். You might have been bound by the devil. சத்துருக்கள் மந்திரவாதம் வைத்திருக்கலாம். And the enemies might have done some enchantments against you. ஒன்றே ஒன்றை அழுத்தி அறிக்கையிடுவாயாக. But only one thing that you confess is என்னை boldly. இத்தனை வருடமாக கட்டி வைத்திருந்தது
And so long this part had bound me. என்னை இத்தனை வருடமாக கட்டி வைத்திருந்தது. And this part had bound me so long. விழுந்து போன தூதனுடைய வல்லமையே. And it is the power of the fallen angel only. ஆனால் என்னை இந்த வேளையிலே விடுதலையாக்க போவதோ. But now the person who is going to deliver me. இயேசுவின் இரத்தத்தின் வல்லமையே. It is the power of the blood of Jesus. இயேசுவின் தழும்புகளின் வல்லமையே. And by the power of the wounds of Jesus. அந்த இரத்தம் நம்மத்திலே தெளிக்கப்படுகிறது. That blood is being sprinkled upon us now. மகா பரிசுத்த ஸ்தலத்திலே ஒரு கையிலே இரத்தத்தோடு ஒரு கையிலே தூபகலசத்தோடு பிரதான ஆசாரியன் பிரவேசித்தான். And the high priest that he entered into the most holy place with blood on one hand and with the incense altar on the other hand. இதோ தேவ சமூகத்திலே behold in the presence of God பரிசுத்த ஆவியானவராகிய பிரதான ஆசாரியர் the Holy Spirit that is the high priest ஒரு கையிலே இயேசுவின் இரத்தத்தோடு in one hand with the blood of Jesus இன்னொரு கையிலே உங்களுக்காக பண்ணக்கூடிய ஜெபத்தோடு வேண்டுதலோடு on the other hand the supplication and the prayer which will be made for you உங்களை விடுவிக்கும்படியாக to deliver you திருத்துவத்தின் மூன்றாவது தேவன் that third person of the triune God பரிசுத்த ஆவியானவர் the Holy Spirit இந்த தூத்துக்குடிக்கு வந்திருக்கிறார். he had come to the Holy Tutikalai. நம்முடைய மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். behold he is moving in our midst. இப்போதே விடுதலை. now it shall allow the deliverance. இப்போதே முதல் ரட்சிப்பாகிய பாவ மன்னிப்பு. now it shall the forgiveness of sin that is the first salvation. உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதாக. let our sins be forgiven. நீ குணமாக்கப்படுவாயாக. let you be healed. எல்லா பிசாசின் வல்லமையிலிருந்து விடுவிக்கக்கூடிய ஆவியானவர் நம்மத்திலே வந்திருக்கிறார். the Spirit of God who can deliver us from all the powers of the devil he had come in our midst. கண்களை மூடி விசுவாசத்தோடு அவரை பார்ப்போம். and closing your eyes with the faith let us look upon அவர் நம்மை him. தொட்டுக் கொண்டிருக்கிறார். and he is touching us. அவருடைய இரத்தம் சொட்டு சொட்ட நம்மை விழுந்து கொண்டிருக்கிறது. and his blood is being shed upon us. நீங்கள் வந்த விதமாய் அல்ல. not as you have come here. நான் இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன். in the name of Jesus I say நீங்கள் வந்த விதமாய் அல்ல. not as you have come here. விடுதலையோடு இந்த இடத்தை விட்டு போக போகிறீர்கள். with the deliverance you will be proceeding out of this place. ஏனென்றால் இறங்கி வந்தது இயேசுவின் இரத்தமே. why? because the person who had descended is the blood of Jesus. அதை கொண்டு வந்தது திருத்துவத்தின் மூன்றாவது தேவன் பிரதான ஆசாரியர் பரிசுத்த ஆவியானவரே. the person who had brought it is the third person of triune God that is the Holy Spirit. ஜெயிக்க போவது வியாதியா? and which is going to overcome? Will it be the sickness? ஜெயிக்க போவது பாவமா? will it be the sin which is going to overcome? இயேசுவின் இரத்தமா? will it be the blood of Jesus? இயேசுவின் தழும்புகளா? will it be the wounds of Jesus? தோமாவை பார்த்து ஆண்டவர் சொன்னார், to Thomas the Lord Jesus உன் said, கையை விட்டு பார். and you put down your hand. தோமாவே நீ ஏன் சந்தேகப்படுகிறாய்? Thomas, why do you doubt for me? உன் கையை விட்டு பார். you put your hands upon my hole. உங்கள் யாருக்காவது சந்தேகம் இருக்குமானா do you have any doubts? நீங்கள் உங்கள் கையை அந்த தழும்புகளில் விட்டு பாருங்கள். and you put your hands upon the wounds of Jesus. தொட்டு பாருங்கள். you touch him. நீங்கள் தொடக்கூடிய தூரத்திலே இயேசு நின்று கொண்டிருக்கிறார். and the Lord Jesus is at the distance where you can touch him. விடுதலை. now it's just a deliverance. இயேசு ஜெயித்திருக்கிறார். he had to overcome it. இயேசுவின் இரத்தம் ஜெயம் தரும் வல்ல இரத்தம். இயேசுவின் இரத்தம் ஜெயம் தரும் வல்ல இரத்தம். மாற்றிடும் இரத்தம் மாசற்றோராய் நம்மையும் நம்மை போல் மாற்றிடும் இரத்தம்.
Praise the Lord, praise the Lord. Hallelujah, 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 hallelujah. Praise the Lord, praise the Lord. கர்த்தர் உன்னை நேசிக்கிறார். ஏதோ எதேச்சையாக நீங்கள் இந்த கூட்டத்திற்கு வரவில்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக கர்த்தர் உங்களை இந்த கூட்டத்திற்கு கொண்டு வந்தார். உங்களுக்காக எனக்காக கல்வாரியில் தன்னுடைய கடைசி சொட்டு ரத்த வரையும் சிந்தினவர், தம்முடைய ஜீவனை தந்து தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தினவர். இப்பொழுதும் கூட அவருடைய கல்வாரியின் ஆசீர்வாதங்கள் யாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக பாவ மன்னிப்பையும் சரீரத்தில் பரிபூர்ணமான சுகத்தையும் பெற்றுக் கொள்ளும்படியாக கர்த்தர் கிருபையாய் தம்முடைய சமூகத்திற்கு உன்னை கொண்டு வந்திருக்கிறார். நீ பயப்படாதே. இன்றைக்கு கர்த்தர் உன்னை தொடப் போகிறார். தேவனுடைய வல்லமை உன்னை இன்றைக்கு தொடப் போகிறது. அந்த பாவ வல்லமையிலிருந்து ஒரு விடுதலையையும் சரீரத்தில் ஒரு பரிபூர்ணமான சுகத்தையும் கர்த்தர் உனக்கு தரப்போகிறார். ஏனென்றால் நீ அவருடைய சமூகத்திற்கு வந்திருக்கிறாய். அன்றைக்கும் கூட ஒரு ஸ்திரீ தேவாலயத்திற்கு கடந்து வந்திருந்தாள். ஜெபாலயத்திற்கு வந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கும்படியாய் கடந்து வந்திருந்தாள். அவள் பிசாசினால் கட்டப்பட்டிருந்தாள். பலவீனப்படுத்துகிற ஒரு ஆவி அவளை கட்டி இருந்ததாக நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஒரு காலத்தில் எவ்வளவு அழகாக நிமிர்ந்து நடக்கக்கூடியவளாக இருந்தாள். ஆனால் இப்பொழுதோ 18 வருடங்களாக எவ்வளவு நிமிர முடியாத ஒரு கூனியாக பிசாசானவன் அந்த பலவீனப்படுத்துகிற வல்லவினாலே அவளை கட்டி வைத்திருந்தான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்துக்கு கடந்து வந்த அவளை ஆண்டவர் அழைத்தார். அவள் ஆண்டவரிடத்தில் வந்து எனக்கு ஒரு சுகம் வேண்டும் என்று சொல்லி கேட்கவில்லை. ஆனால் தன்னுடைய சமூகத்துக்கு கடந்து வந்திருந்த அவளை ஆண்டவர் அழைத்து யாவருக்கு உண்பதாக அவளை சுகமாக்கி பலவீனப்படுத்துகிற அந்த ஆவியிலிருந்து அவளை விடுதலையாக்கி நிமிர்ந்து தன்னுடைய கைகளை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்தத்தக்கதாக தேவனை உயர்த்தத்தக்கதாக அவளுக்கு கர்த்தர் அப்படிப்பட்ட நன்மையை செய்தார். அந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றைக்கும் என்றைக்கும் ஜீவிக்கிறவராய் இன்றைக்கு நம்முடைய மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார். நீ கூட அவருடைய சமூகத்துக்கு வந்திருக்கிறபடினால் கர்த்தர் உன்னை அழைக்கிறார். சகோதரியே, கர்த்தர் உன்னை அழைக்கிறார். சகோதரனே, கர்த்தர் உன்னை அழைக்கிறார். உன்னுடைய கட்டுகள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு நீ விடுதலை பெற்றுக் கொள்ள போகிறாய். ஒருவேளை 5 வருடங்களாக அந்த கட்டுகளுக்குள்ளாக நீ காணப்பட்டிருக்கலாம். ஒருவேளை 10 வருடங்களாக இருக்கலாம். ஒருவேளை 12 வருடங்களாக இருக்கலாம். ஒருவேளை 18 வருடங்களாக இருக்கலாம். ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. மனுஷனால் கூடாத தேவனால் எல்லாம் கூடும். இதோ உன்னை அழைக்கிறார். விசுவாசத்தோடு கூட நீ எழுப்பி கர்த்தரண்டைக்கு கடந்து வருவாயாக. உன்னுடைய வேதனைகளை அறிவார். உன்னுடைய இருதயம் நொந்து வெந்து போயிருக்கிறதை அவர் காண்கிறார். உன்னை அவர் அழைக்கிறார். உன்னுடைய பாவ ஜீவியத்திலிருந்து நீ எழும்புவாயாக. உன்னுடைய பின்மாற்றமான ஜீவியத்திலிருந்து நீ எழும்புவாயாக. அவரிடத்திலிருந்து பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்ளும்படியாய் அவருடைய பரிசுத்த இரத்தத்தால் கழுவப்படும்படியாய் ஒரு தீர்மானத்தோடு கூட நீ எழும்புவாயாக. அன்றைக்கு அந்த கெட்ட குமாரன் புத்தி தெளிந்தவனாய் அவன் எழுந்தான். நான் பரத்துக்கு விரோதமாய் பாவம் செய்தேன், தகப்பனே உமக்கு விரோதமாக நான் பாவம் செய்தேன் என்கிற அந்த தன்னுடைய பாவத்தினை உணர்ந்தவனாய் அதற்காக மெய் மனஸ்தாபப்படுகிறவனாய் அவன் எழுந்த போது ஒரு பெரிய ஒரு ரட்சிப்பை பெற்றுக் கொண்டானே, ஒரு விடுதலையை பெற்றுக் கொண்டானே, ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டானே. அதே போல இப்பொழுது கூட நம்முடைய குறைவுகள் குற்றங்களை நாம் உணரும் போது ஆண்டவர் இயேசுவே என்னுடைய பாவங்களை எனக்கு மன்னியும் என்று சொல்லி அவருடைய பரிசுத்த சமூகத்தில் நான் நம்மை தாழ்த்தி அவருடைய பாதங்களை பற்றி பிடிக்கும் போது ஆபிரகாமின் குமாரனாக விசுவாசமுள்ள ஒரு ஆபிரகாமின் குமாரத்தியாக நாம் காணப்படும் போது கர்த்தர் நம்மை அழைக்கிறார். கர்த்தர் நம்மை அழைக்கிறார். கர்த்தர் நம்மை அழைக்கிறார். நீ ஆண்டவருடைய சமூகத்துக்கு அவரை நம்பி நீ வந்திருக்கிறாய். அவர் மேல் விசுவாசித்து நீ வந்திருக்கிறாய். உன்னுடைய பாவங்களுக்காக நீ மெய் மனஸ்தாபத்தோடு கூட நீ காணப்பட்டுக் கொண்டிருக்கிறாய். இதோ கர்த்தருடைய கரம் உன்னை தொடுகிறது. கர்த்தருடைய வல்லமை உன்னை சந்திக்கிறது. உன்னுடைய வியாதியின் வல்லமைகள் யாவற்றையும்
தன்மேல் சுமந்தவர், அவருடைய தழும்புகளால் நாம் குணமானோம் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோமே, அதே போல ஒரு பரிபூரணமான சுகத்தையும் விடுதலையும் தரும்படியாய் இதோ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்முடைய மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார். கர்த்தருடைய சத்தம் இதோ உன்னுடைய காதருகே துணித்துக் கொண்டிருக்கிறதே. கர்த்தர் உன்னை அழைக்கிறாரே, நீ எழும்பி வருவாயாக. உன்னுடைய அவிசுவாசத்தை விட்டு நீ எழும்பி வருவாயாக. உன்னுடைய எல்லா பின்மாற்றங்களை விட்டு நீ எழும்புவாயாக. உன்னுடைய இருதயத்தில் நீ தீர்மானிப்பாயாக. இதோ தேவனுடைய வல்லமை உன்னை தொட்டு பரிபூர்ணமான சுகத்தை தரும்படியாக கடந்து வருகிறது. நீ கர்த்தரிடத்திலிருந்து ஒரு சுகத்தை, ஒரு விடுதலையை இந்த வேளையில் நாம் பெற்றுக்கொள்வோமாக. இதோ நாம் இந்த பாட்டை பாடும்போது சற்று முன்பாக பாடின அந்த ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வல்லமை குறித்து பாடின அந்த பாட்டை பாடிக்கொண்டிருக்கும் போது நீ பரிபூர்ணமாய் நீ உன்னை ஒப்புக் கொடுப்பாயாக. கர்த்தருடைய வல்லமை உன்மேல் இறங்கும். உன்னுடைய சரீரத்தில் ஒரு பரிபூர்ணமான சுகம் உண்டாகும். எத்தனையோ வருடங்களாக நீ இந்த கஷ்டத்துக்குள்ளாக, வேதனைக்குள்ளாக காணப்பட்டுக் கொண்டிருக்கிறாய். கர்த்தருடைய வல்லமையானது இன்றைக்கு உன்னை விடுதலையாக்கும்படியாக கடந்து வந்திருக்கிறது. ஆகையால் விசுவாசத்தோடு கூட நீ அவரை நோக்கி பார்ப்பாயாக. உன்னுடைய இருதயத்தில் ஏதாவது பாவங்கள், குறைகள், குற்றங்கள் உணர்த்தப்படுமையானால் அவைகளை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிடத்தில் நீ அறிக்கை செய்து விடுவாயாக. அவர் மிகவும் இரக்கமும் தயவும் உள்ள, மனதுருக்கம் உள்ள ஒரு தகப்பனாக இருக்கிறார். ஒருபோதும் அவர் உன்னை புறம்பே தள்ளுவதில்லை. அவர் சொல்லுகிறார், என்னென்னை வருகிறவனை நான் ஒருபோதும் புறம்பே தள்ளுவதில்லை என்று சொல்லி, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று சொல்லுகிறார். எவ்வளவோ எத்தனையோ விதமான பாரங்களால் நொந்து போய் வேதனையோடு கடந்து வந்திருக்கிற உன்னை கர்த்தர் இன்றைக்கு சந்திக்க போகிறார். ஆகையால் அந்த பாடல் பாடிக்கொண்டிருக்கும் போது நான் நம்மை ஒப்புக் கொடுத்து கர்த்தரிடத்திலிருந்து ஒரு கிருபையை, ஒரு பலத்தை, ஒரு சுகத்தை நாம் பெற்றுக்கொள்வோமாக. ஜெயம் தரும் வல்ல நாம் கேட்டது போல இத்தனை வருடங்களாக அந்த பிசாசின் வல்லமை, அந்த பலவீனப்படுத்துகிற வல்லமை, அந்த பாவத்தின் வல்லமை நம்மை கட்டி வைத்திருக்க முடியுமே ஆனால் நமக்காக ஜீவனை கொடுத்த நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் அவைகள் எல்லாவற்றிலும் நம்மை விடுதலையாக்குகிறது. எவ்வளவு பெரிய ஒரு சத்தியம் அது! அவரால் கூடாத ஒரு காரியம் உண்டோ? விசுவாசத்தோடு நம்முடைய தலைகளை நாம் உயர்த்துவோமாக. கர்த்தர் நம்மை விடுதலையாக்குகிறார். ஒரு பரிபூர்ணமான விடுதலை தருகிறார்.
எல்லா பாவ கட்டுகளிலிருந்து விடுதலை தருகிறார். எல்லா வியாதியின் வல்லமையிலிருந்து கர்த்தர் விடுதலை தருகிறார். விசுவாசிப்போமாக, 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 விசுவாசிப்போமாக. 14 ஆண்டுகள் குனியாயிருந்து 14 ஆண்டுகள் குனியாயிருந்து Amen, 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 amen. Hallelujah, hallelujah. Tataralika namana hariyam tudamana kudugudaba ushidama karabauda. Amen, 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 amen. Karabala harini kurubiyam tudamana kudugudaba ushidama karabauda. Amen. சாத்தானால் இத்தனை வருடங்கள் கட்டி வைத்திருக்க முடியுமே, ஆனால் நம்முடைய தேவனால் இந்த ஒரு நொடி பொழுதில் நம்மை விடுதலையாக்க முடியாதோ? விசுவாசிப்போமாக. என்னுடைய தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்று நாம் விசுவாசிப்போமாக. தேவனுடைய வல்லமை என்னை இப்பொழுது விடுதலை ஆக்கும் என்று சொல்லி விசுவாசிப்போமாக. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். Amen, amen, amen. Hallelujah, hallelujah, hallelujah. Amen, amen. Hallelujah. ரத்தத்தாலே விடுதலையே,
ஆண்டவரே, ஆண்டவரே, ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென், 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 ஆமென். கர்த்தருடைய வல்லமை உன்னை தொட்டு இருக்கிறது. கர்த்தர் மிகவும் மனதுருக்கமும் தயவுள்ளவராய் ஆண்டவர் உன்னை சந்தித்திருக்கிறார். இப்பொழுது நீ இங்கிருந்து கடந்து போகும் போதும் தேவனுடைய அந்த தொடுதலை நீ உணர்கிற மகனாக மகளாக இருப்பாய். கர்த்தர் உன்னை குறித்து ஒரு பெரிய நோக்கம் வைத்திருக்கிறார். நீ ஒரு வெளிச்சமாய் இருக்க வேண்டும். அவர் வெளிச்சமாய் இருக்கிறது போல நீயும் கூட, நீ படிக்கிற இடமாய் இருக்கட்டும், வேலை செய்கிற இடமாக இருக்கட்டும், உன்னுடைய வீடாக இருக்கட்டும், நீ எங்கு சென்றாலும் நீ ஆண்டவருக்கு வெளிச்சமாய் இருக்கும்படியாய் ஆண்டவர் உன்னை குறித்து நோக்க வைத்திருக்கிறார். ஆகையால் தன்னுடைய பரிசுத்த இரத்தத்தால் அவர் உன்னை கழுவி இருக்கிறார். அது மாத்திரமல்ல, கர்த்தர் சரீரத்தில் இருக்கிற அந்த வியாதியுடைய வல்லமைகளில் கர்த்தர் நீக்கப்பட்டு இருக்கிறார். தேவன் உனக்கு ஒரு சுகத்தை தந்திருக்கிறார். கிரபால ஹரிபி அத்துடமனுக்கு திகடாய் ஷமகதுவ ஹத்தரா மனாரிபா திராதி மக்க துருவிகு திகடப உஷ்ரமங்கரபௌதா. ஆமென். கர்த்தருடைய கிருபைகளுக்கு இரக்கங்களுக்கு முடிவில்லை. கர்த்தர் தாமே நம்முடைய இந்த முதலான கூட்டத்தையும் கிருபையாய் பொறுப்படுத்திருந்தபடி நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Praise the Lord, 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 praise the Lord. Hallelujah, 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 hallelujah. கர்த்தர் தாமே சத்தியத்தை நம்முடைய மத்தியில் பகிர்ந்து கொண்டதான தம்முடைய மகனையும் கூட கர்த்தர் பலப்படுத்தி அவர் மூலமாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்தபடினால் நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Praise the Lord, 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 praise the Lord. Praise the Lord, 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 praise the Lord. அவருடைய ரகசிய வருகைக்காக நாம் ஆயத்தமாக்கப்படும்படியாக நாம் அந்த பட்டணமாக மனவாட்டியாக நாம் காணப்பட வேண்டும் என்று கர்த்தர் பேசினார். அதை குறித்தும் தொடர்ந்து நாம் படிக்கும் போது படிப்படியாய் ஆண்டவருடைய அந்த சத்தியத்துக்கு நான் நம்மை ஒப்பு கொடுக்கிறவர்களாய் அவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுகிறவர்களாய் காணப்பட கர்த்தர் நமக்கு உதவி செய்ய போகிறபடினால் நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Praise the Lord, 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 praise the Lord. திரியேக தேவனுக்கு எல்லா துதிகன மகிமையை தந்து நாம் அவரை ஸ்தோத்திரிப்போம். Praise the Lord, 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 praise the Lord. எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. எங்களை நேசித்து கர்த்தாவே, இந்த தேசத்தை நேசித்து கர்த்தாவே, இப்படிப்பட்டதான ஒரு வேதபாடு கொடுத்து கர்த்தாவே எங்களுக்கு ஏற்படுத்தி தந்தபடி நான் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கும் கர்த்தாவே. வாக்குத்தத்தின் நல்ல தேவனாய் வாக்கு மாறாதவராய் எங்கள் மத்தியில் கடந்து வந்தபடி நான் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கும் கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த கடைசி நாட்களிலே கர்த்தாவே ஆண்டவரே ரகசிய வரியை கொடுத்து கர்த்தாவே ரோவாய் கொடுத்து கர்த்தாவே ஆண்டவரே நாங்கள் இந்த வேதபாடு கூட்டங்கள் மூலமாக அறிந்து கொள்ளும்படியாக எங்களுக்கு கிருபை செய்த தயவுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கும் கர்த்தாவே. ஆமென். ஆண்டவரே, சத்தியம் அறியாதபடி கர்த்தாவே, வசனத்தை கேட்க கூடாதபடிக்கு பந்த காலம் வரக்கூடிய அந்த நாட்களிலே கர்த்தாவே விசாலமான சக்திகளை ரகசியங்களை கர்த்தாவே எங்களுக்கு அறிந்து கொள்ளத்தக்கதா தேவன் எங்களுக்கு கிருபை செய்தபடினால் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே கர்த்தாவே, உலகத்தோடு தும்பை நீரங்கள் முன்குறித்த நோக்கம் எங்களை நிறைவேற்றும்படியாய் தாவே பசுத்தவங்களை கொண்டு கர்த்தாவே ஆழமான சக்திகளை அறிந்து கொள்ள கர்த்தாவே எங்களுக்கு கிருபை செய்தபடினால் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கும் கர்த்தாவே. ஆமென். ஆண்டவரே தாவே ரகசிய வருகை குறித்து கர்த்தாவே தாவே எங்களை அறிந்து கொள்ள கர்த்தாவே கிருபை செய்தபடினால் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இப்பிரபஞ்சத்தின் அதிபதியான அநேக மனக்கண்களை குருடாக்கி கொண்டு கர்த்தாவே அநேக பலவிதமான கர்த்தாவே பாவங்களுக்கும் பலவிதமான சிற்றம்பங்களுக்கும் தாவே அறிவுக்கும் தாவே நடத்தி கொண்டிருக்கிறான் இந்த நாட்களில் கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த நாட்களிலே கர்த்தாவே அவனை குறித்தும் கர்த்தாவே நாங்கள் தாவே அறிந்து கொள்ளவும் கர்த்தாவே இந்த நாட்களில் ஒரு மனவாட்டி சபையாய் மனவாட்டியாய் நாங்கள் காணப்படும்படியாக தாவே நீங்களுக்கு
கத்தாவே வெளிப்பட்டதான ஆழமான சத்தியத்துகளுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரம் கத்தாவே. ஆண்டவரே நாங்கள் கேட்கிறது மட்டுமல்ல கத்தாவே, கேட்டதான சத்தியத்தின்படி கத்தாவே நாங்கள் ஜீவிக்கும் கத்தாவே எங்களுக்கு திரும்ப செய்ய கத்தாவே. ஆமென். ஆண்டவரே இந்த கடைசி நாட்களிலே கத்தாவே ஆண்டவரே தாசனை கொண்டு கத்தாவே தானமான சத்தியங்களை கத்தாவே வெளிப்பட்டு தரும்படியாய் தாய் சித்தம் கொண்டு கத்தாவே அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு வெளிப்பட்டான அந்த ரகசியங்களை கத்தாவே உம்முடைய மகன் மூலமாய் கத்தாவே எங்களுக்கு வெளிப்பட்டு தர தாவே சித்தம் கொண்டபடியாய் ஸ்தோத்திரம் கத்தாவே. நாங்களும் கத்தாவே இந்த சத்தியத்தின்படி ஜீவிக்க கத்தாவே இந்த சத்தியத்தின்படி நாங்களும் ஒன்று கூட கத்தாவே இரத்தத்தினால கத்தாவே நாங்கள் கத்தாவே மீட்பை பெற்றுக்கொள்ள இரத்தத்தினால சுத்திகரித்துக் கொள்ள கத்தாவே இரத்தத்தினால கத்தாவே நாங்கள் ஒன்று கூட உங்கள் வருகைக்கு ஆயத்தப்பட்டுக் கொள்ள கத்தாவே நீங்க சிந்தனான ரத்தம் தாவே ஆண்டவரே பிரயோஜனப்பட்டு வெள்ளத்துக்கா தேவன் கிருபை செய்தபடியால் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கும் கத்தாவே. ஆமென். ஆண்டவரே இந்த கடைசி நாட்களே கத்தாவே உங்கள் வருகை அதி சீக்கிரமாக இருக்கிறபடினால கத்தாவே இந்த கொடிய காலத்திலே கத்தாவே நாங்கள் எப்படிப்பட்டான ஒரு நிலவத்தோடு கூட ஜீவிக்க வேண்டும் என்பது தாசன் மூலமாக வெளிப்பட்டதான சத்தியங்களுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரித்தாவே. இந்த சத்தியத்தை பிடித்தாவே நாங்கள் ஜீவிக்க இந்த வருகையில காணப்பட வேண்டும். எங்களை தகுதிப்படுத்தும் எங்களை தாழ்த்தின வெள்ளம் இலக்கங்களை ஒப்படைக்கிறோம். இயேசு கிறிஸ்து எல்லாம் தெரிஞ்சிக்கும் பிதாவே. அன்பான கர்த்தாவே இந்த கிருபை உடைய இரக்கங்களுக்காக நன்றியோடு நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே கர்த்தாவே இந்த ராத்திரி நேரத்திலும் கூட நீர் எங்கள் உடைய பிள்ளைகளாக எங்களுடைய யாவரையும் உடைய சமூகத்தில் ஒன்று கூட்டி உடைய இரண்டாம் வருகை குறித்து ஒன்று கூட நீர் எங்களுக்கு உணர்த்தி தந்தபடினால் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இரண்டாம் வருகை அது 3 கட்டமாக இருக்கிறது என்றும் நாங்கள் ரகசிய வருகையில் காணப்பட வேண்டும் என்றும் கர்த்தர் நீர் எங்களுக்கு உணர்த்தி தந்தபடினால் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கைவிடப்பட்டவர்களாய் அந்தி கிறிஸ்துவை சந்திக்கிறவர்களாய் அல்ல ஆண்டவரே, அந்த ரகசிய வருகையில் ஆண்டவரை நாங்கள் சந்திக்கிறவர்களாய் காணப்பட அதற்கேற்று ஒரு ஜீவியம் செய்யும்படியாகவும் கர்த்தர் நீர் எங்களோடு கூட இடப்படுகிறபடினால ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இனி தொடர்ந்து வரப்போகிற நாட்களிலேயும் கர்த்தர் தொடர்ந்து எங்களோடு கூட பல காரியங்களை பேசி உணர்த்தி தந்து ஒன்று கூட நம்முடைய வருகைக்கு நாங்கள் ஆயத்தப்பட்டுக் கொள்ளும்படியாக நீர் எங்களுக்கு உதவி செய்ய போகிறீர். அதற்காக நன்றியோடு கூட நாங்களுமே ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. சாத்தான் ஆண்டவரே எத்தனையோ காலம் பாவத்தினாலும் வியாதிகளினாலும் ஜனத்தை கட்டி வைத்திருக்கும் போது எங்களுக்காக தம்முடைய பரிசுத்த ரத்தத்தை சிந்தின எங்களுடைய ஆண்டவருடைய ரத்தம் எங்களை விடுதலையாக்குகிறது. எவ்வளவு ஒரு பெரிய ஒரு சத்தியம் ஆண்டவரே, அது ஒரு மாறாத சத்தியம் ஆண்டவரே. அதை நாங்கள் விசுவாசித்து நாங்கள் ஆண்டவர் அண்டைக்கு நாங்கள் கடந்து வந்து எங்களுடைய குறை குற்றங்களுக்காக மெய் மனஸ்தாபப்பட்டு தாழ்த்தி எங்களை சுத்திகரித்துக் கொண்டு எங்களை தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் அப்படி திவ்ய சுபாவத்துக்குரியவர்களாய் நாங்கள் வளர்ந்து மனவாட்டியாக காணப்பட்டு உடைய ரகசிய வருகையில் காணப்பட ஒன்று கூட எங்களை தாழ்த்தி இந்த வேளையில் எங்களை ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. உடைய வசனத்தை பேசும்படியாய் உடைய மகனை நீர் பலப்படுத்தினபடினாலும் நாங்களுமே நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. வியாதி பலவீனங்களோடு கடந்து வந்த ஒவ்வொருவரையும் நீர் தொட்டிருக்கிறீர் ஆண்டவரே. நீர் ஒரு விடுதலை தந்திருக்கிறீர் ஆண்டவரே. அதற்காக